வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் ஆன்மா என்ற தலைப்பில் விசேட தொடர் சிந்தனை உரை நிகழ்ச்சி. வருகை தந்துள்ள வேதாத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். இறையருளும் குருவருளும் துணைக்க இன்றைய தொடர் சிந்தனை உரை ஆன்மா பாகம் 10 தொடங்குமாறு முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவை மிகவும் பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனையா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஆத்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனையின் 10ஆம் பாகத்தில் மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். ஆத்மாவில் உள்ள கர்ம வினை பதிவுகளான எண்ணம், சொல், செயல் அனைத்தும் பிரதிபலித்துக் கொண்டேதான் இருக்கும். இதனுள் சிக்கி சுழன்று கொண்டிருப்பவன் தான் பத்ம வியூகத்தில் சிக்கிய அபிமன்யு போன்ற ஒரு நிலை. இந்த வியூகத்தை கடந்து வெளியே வருவதற்கு இயல்வது இல்லை. அதிலேயே அபிமன்யு போல வாழ்க்கை முடிந்து போகிறது. இந்த பத்ம வியூகத்தில் பிரவேசிக்கவும் அதிலிருந்து வெளிவரவும் தெரிந்த ஒருவன் பாண்டவர்களிலே, பாண்டவ சேனைகளிலே அர்ஜுனன் மாத்திரமே. காரணம், வனவாச காலகட்டங்களில் தவம் செய்தான் என்ற குறிப்பு அர்ஜுனுக்கு மட்டும்தான் உண்டு. அர்ஜுனன் அபிமன்யு கர்ப்பத்தில் இருக்கின்ற போதே பத்மயுகத்தை பற்றி கற்றுத்தந்ததனால் அது அவன் மனதிலே நிலைத்துவிட்டதாகவும், அதன் பிறகு யுத்தம் வருகின்ற 16வது ஆண்டு வரைக்கும் அபிமன்யு அதை கற்றுக்கொள்ளவில்லை என்பதும் கதையில வருகின்ற குறிப்பு. காரணம், அபிமன்யு தவம் செய்ததாக அதுல குறிப்பு கிடையாது. இது பத்ம வியூகம் என்ற கருமையத்தில், ஆத்மாவில் அதை நெருங்கி அறிந்து அதில் சிக்கிக்கொள்ளாமல் மீண்டும் வெளிவருவது, 6 தீய குணங்களிலே சிக்கிக்கொள்ளாமல் மீண்டும் வெளிவருவது என்று சொன்னால் அதற்கு தவத்தால் பெற்ற விழிப்பு உணர்வு மட்டுமே துணை செய்யும். அப்படி இல்லை என்றால் உள்ளே போன அபிமன்யுவை 6 மகாரதர்கள் இணைந்து அவனை கொன்றுவிட்டதாகத்தான் கதை சொல்கிறது. அப்ப இந்த 6 மகாரதர்கள் யார் அப்படின்னா, அந்த 6 தீய குணங்களைத்தான் அங்க உமானமாக வியாச பகவான் சொல்லியிருக்கின்றார். ஆத்மாவிலிருந்து வெளிப்படுகின்ற ஜீவகாந்த அலைகளின் பிரதிபலிப்பு, உள்ளே என்ன பதிந்திருக்கிறதோ, இருப்பு இருக்கிறதோ, அவை எல்லாம் பிரதிபலிக்கின்ற போது அதை மனம் என்றும்
இந்த மன அலைகள் மூளையிலேயும் புலன்களிலேயும் மோதுகின்ற போது மூளையிலே எண்ணம் என்றும் புலன்களிலே செயல் என்றும் பேசுகின்றோம். மூளையிலிருந்து ஒரு உத்தரவு வந்தால் போதும் புலன்கள் செயல்பட்டுவிடும். செயல்படுத்துவதா வேண்டாமா என்ற தீர்வை செய்வதற்கு தான் மூளையிலே ஒரு சென்சார், ஒரு கட்டுப்பாட்டு அறை இருக்கிறது. அது உணர்ச்சி வயப்பட்ட நிலை, கோபம், அதிக கவலை இதெல்லாம் வருகின்ற போது அது செயல்படாது. அதனால் என்ன செய்கின்றோம் என்றே விழிப்புணர்வு இல்லாமல் செயல் செய்வது விடுவதுதான் ஆத்திரத்துல செய்துவிட்டேன்னு சொல்றாங்களே, அது போன்ற ஒரு தாழ்வு நிலை. இது எப்படி வெளிப்படுகின்றன? இப்போ எங்கேயோ தொலைக்காட்சி நிலையத்தில நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு செய்கிறார்கள். வான்காந்தத்தில் கலந்து வருகின்ற அந்த மின்காந்த அலைகளை டிவியினுடைய ஆண்டனா உள்வாங்கி அதை ப்ராசஸ் செய்து பிக்சர் டியூபுக்கு அனுப்புகிறது. அதுல என்ன பதிவுகள் உள்ளனவோ அவையெல்லாம் ஃபிளாஷ் கன் மூலமாக தெரிக்கின்ற போது திரையிலே காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். இதே போன்ற அமைப்பு தான் மூலாதாரத்திலிருந்து டெலிகாஸ்ட் ஆகும். அது மூளையில மோதுகின்ற போது மூளை அதை உணர்ந்து அகக்காட்சிகளாக தொலைக்காட்சியில பார்ப்பது போல மூளையை நமக்கு உணர்வுகளாக வெளிப்படுத்தும். ஒவ்வொரு அலையும் எந்த திணிவோடு அழுத்தத்தோடு மோதுகிறதோ அதற்கு தகுந்தாற் போன்ற உணர்ச்சி வேகத்தை, சாந்தத்தை கொடுக்க வல்லது. இதைத்தான் சொல்லுவாங்க, காணாமல் கண்ட காட்சி, சுவைக்காமல் சுவைத்த சுவை, நுகராமல் நுகர்ந்த மனம், தொடாமல் தொட்ட ஸ்பரிசம், கேளாமல் கேட்ட ஓசை. இதெல்லாம் மூளையில நினைவு வருகின்ற போது உணர்கிறோம் இல்லையா? ஆனா வெளியே யாருக்காவது தெரியுமா? இல்ல புலன்கள் வழியாகத்தான் உணர்கிறோமா? இல்ல, எல்லாமே பதிந்தது அதே ஒளியோடு பிரதிபலிக்கிறது. இவையெல்லாம் மூளை செல்களில் ஏற்படுகின்ற ஒரு புரிதல். இப்போ திரை ஒன்றேதான் காட்சியில் மாறி மாறி தோன்று கொண்டிருக்கிறது இல்லையா? அதே போல மூளையின் செல் அடுக்கு ஒன்றேதான், அதுல காட்சிகள் மாறி மாறி தோன்றிக் கொண்டே இருக்கும். அதைத்தான் எண்ணங்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். மூளை செல்களின் அதிர்வுக்கு தகுந்தாற் போல உடலில் உள்ள ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடைந்து அதிர்வுகளாகி அதுவே உதடுகள் வழியாக வெளிப்படுகின்ற போது வார்த்தைகளாக, மற்ற புலன் வழியாக செயல்படுகின்ற போது அவை செயல்களாக வடிவெடுக்கின்றன. உதடை கடக்காத வரைக்கும் அது வார்த்தை உண்டாய் இல்லையா? அது பைபிள்ல புதிய ஏற்பாடு யோவான் சுவிசேஷம் முதல் வசனமே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. என்ன அர்த்தம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இருக்கிற இடம், இருப்பு, அதனுடைய தனித்துவம் எல்லாம் ஒண்ணே. இந்த கருத்தை கண்ணதாசன் அழகா சொல்றார். சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. சொல்லாவது பொருளாவது வார்த்தையாவது ஒண்ணுமே கிடையாது. சொன்னாத்தானே வார்த்தை, சொன்னாத்தானே அர்த்தம். சொல்லலைன்னா அதாவது இந்த காதல் கதைகள் எழுதுற போது தீபம் நான் பார்த்தசாரதின்னு ஒரு எழுத்தாளர்,
அவர் எழுதுவார், ஒரு பெண்ணின் அதிக வார்த்தைகளுக்கு சில சமயம் அர்த்தம் இல்லாமல் போகலாம், ஆனால் ஒரு பெண்ணின் மௌனத்திற்கு பல கோடி அர்த்தங்கள் உண்டு அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு கொடுத்திருக்கிறார். அது அந்த காலத்துல ரசித்த வசனம் அது. ஸோ இப்படி சொன்னாதான் என்னன்னு அர்த்தம், சொல்லலைன்னா என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் மனிதனுக்கு சிறப்பே ஏன் மொழியும் வார்த்தையும் வந்தது. மற்ற ஜீவன்களுக்கெல்லாம் உடல் சார்ந்த தேவைகள் மட்டும்தான், பராமரிப்பு, பாதுகாப்பு, இனவிருத்தி 3 தானே. அதற்கு சமிக்ஞைகளே போதும். ஆனா மனித வாழ்க்கை அப்படி இல்லையே. எத்தனையோ தரப்பட்ட அனுபவங்கள், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எத்தனையோ அனுபவங்கள். அதே போல வாழ்க்கையிலே சந்திக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளும் ஏராளம். அப்போ ஒருவருக்கு ஒருவர் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற போது செம்மைப்படுத்திக் கொள்ளலாம். இப்ப இதை சொல்லலைன்னா, ஒரு என்னோட ஒர்க் பண்ணின ஒரு ஸ்கேவஞ்சர் பிரான்ச் வந்து கொட்டி சுத்தம் பண்ணக்கூடியவர். அவர்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. அவரையும் சம பேசக்கூடிய ஒரு ஆள் நான் தான். எங்கிட்ட வந்து அப்போ பேசுவார். அப்போ ஒரு நாள் சொன்னார், திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சு திங்கட்கிழமை வரும்போது சொல்றாரு, சார் நேற்றுக்கு மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தான் சார், அங்க போனேன்னா என்ன உடம்புக்குன்னு கேட்டார். நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் சார். 27 நம்பர் ஸ்டாலுக்கு போங்கன்னு சொல்லிட்டார். சரி, அங்க போனா அது மாட்டு வைத்தியர் சார் அப்படின்னார். அவருக்கு என்ன இது பாருங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆடு மாடு கூட எந்த இடத்துல வலிக்குதுன்றத ஒரு ஒரு குறிப்பு காட்டும். நம்ம மனிதர்கள், நமக்கு என்ன வியாதி, என்ன பிரச்சனை நாம தான் சொல்லணும். நீங்க கண்டுபிடிங்கன்னு சொன்னா அப்புறம் அவர் அங்கதான் அனுப்புவாரு அப்படின்னு. இது நடந்த நிகழ்ச்சி தான். இது போல சொல் என்பது நம்முடைய அனுபவங்களை வெளிப்படுத்தக்கூடியது. அப்போ அது உதடுகள் வழியாக டெசிபிளா மாறணும், ஒலி அதிர்வுகள் வெளிப்படணும். அப்பதான் வார்த்தைகளாகும், வார்த்தைக்கு பொருள் கண்டு மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க. சொல்லவே இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. எனவே அந்த அழுத்த வேறுபாடுகளுக்கு ஏற்ப காற்று உச்சரிக்கப்படுவதனால் ஓசைகளாகின்றன. இப்படி ஏற்கனவே பெற்ற அல்லது செய்த அனுபவத்தை மீண்டும் நினைத்து பார்ப்பது அனுபவம். அதை கொண்டு நமக்கு என்ன வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து தெளிவோடு முடிவு செய்து பயன்பெறுவதுதான் உயிரின் 10 படித்தளங்கள் என்று மகிழ்ச்சி சொல்வார்கள். சரி, இதன்படி மற்ற ஜீவன்களை காட்டிலும் சிறப்பான 3 அம்சங்கள் மனிதனுக்கு உண்டு. உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம். இந்த 7ம் எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு. ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, இது மனிதனுக்கு மட்டுமே சிறப்பாக உள்ளது. அப்ப இந்த ஆராய்ச்சி செய்து தெளிந்த அறிவு நிலையில ஒரு முடிவெடுத்தால் அது நமக்கு எந்த வகையிலையும் துன்பத்தை ஏற்படுத்தாது, நன்மைகளை மாத்திரமே தரும். அது அப்போதைக்கு மட்டுமல்ல, அது பிரதிபலிக்கின்ற ஒவ்வொரு முறையும் அதே செயலை செய்கின்ற போது மீண்டும் நமக்கு நன்மைகளை வந்து சேரும். அதனால்தான் எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது வேறு விளைவே கிடையாது, ஒற்றை விளைவுதான். துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்று ஒற்றை தீர்ப்பு தந்தார் வள்ளுவப்பெருந்தகை. இப்படி ஆராய்ந்து பார்த்து நல்லதை பயன்படுத்துவது. அதையும் சொன்னாங்க, இனிய உளவாக இன்னாத கூறல், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று.
நல்ல பழம் இருக்கிற போது யாராவது காய் சாப்பிடுவாங்களா? கிடைக்காத போது பசிக்கு சாப்பிடுவது வேறு. ஆனா ரெண்டும் இருந்தால் நல்லதைத்தானே தேர்ந்தெடுக்கணும். இது தெரிந்தும் தவறுவதற்கு காரணம் என்ன? இது தெரிந்திருந்தும் தவறுவதற்கு காரணம் என்ன? அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம். இந்த 3 தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் காரணம். அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம். இன்னசென்ஸ், இக்னோரன்ஸ், எமோஷன். இந்த 3 நிலைகளில் மூளை செயல்படுவதற்கு அமைதி வேண்டும். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட, சந்தேகம் சிக்கல் என்று வழிகாட்டும் நம்முடைய அறிவு. சரி, இப்படி இந்த ஆத்மாவுடைய செயல்பாடுகளை ஆராய்ந்து பார்க்கின்ற போது நம்முடைய மனசாட்சி அதற்கு ஒரு நீதிமன்றம் வைத்திருக்கிறதே, ஆத்மாவின் தெய்வீக நீதிமன்றம் என்று மிக அற்புதமான சிறப்பை தந்தவர் வேதாத்ரி மகர்ஷி ஒருத்தர் தான். வேறு யாரும் ஆத்மாவின் நீதிமன்றம் என்று குறித்ததே கிடையாதுங்க. எத்தனையோ வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எங்கேயும் கிடையாது. ஆத்மாவை தெய்வீக நீதிமன்றம் என்று குறிப்பிட்ட ஒரே மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அதை சிந்தித்து பார்க்கின்ற போது மிக அற்புதமா இருக்கும். அதை கண்ணச எளிமை சொல்லுவார், அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி. அம்மா, இதுதான் பைபிளில் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை என்று ஒரு வசனம் உண்டு. அதை மையப்படுத்தி தான் எந்த ஒரு ஒப்பந்தம் செய்வதாக இருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட இருவரை தவிர 2 பேர் சாட்சி கையெழுத்து போடணும் குறைந்தபட்சம். அப்ப இந்த கான்செப்ட் மேல்நாட்டிலே தொடங்கி இந்தியாவிலே வந்தது பிரிட்டிஷ்காரங்க வந்தது பிறகு. அப்ப ஏன் 2 சாட்சி போடணுன்றது தெரியாது. 2 பேர் சாட்சி போடணும், கையெழுத்து போடுவாங்க, அவ்வளவுதான் தவிர. அப்ப அந்த முறை வகுக்கப்பட்டதற்கு மூல காரணம் எது என்று சொன்னால், ஒன்று அவரவர் மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி. இப்போ தெய்வத்தின் சாட்சி கூண்டுக்கு வருமா? அப்படி மட்டும் வரதா இருந்தா நாட்டுல குற்றங்களே நடக்காது இல்லையா? நீதிமன்றத்துக்கு வரமாட்டார். அதனால தைரியமா எத்தனை பொய் வேணா சொல்லலாம். இந்த மேல்நாட்டுல ஒரு அற்புதமான பழமொழி உண்டு, when you can buy a judgment, what's the necessity to hire a lawyer அப்படின்னு. நீங்க நீதிபதியை விலைக்கு வாங்க முடியும்னு சொன்னா வக்கீல் எதுக்கு? இப்ப அதுதான் இந்தியாவில் நடக்குது, குறிப்பா தமிழ்நாட்டில் நடக்குது. நீதிபதியை விலைக்கு வாங்கிடலாம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும். இது சென்ற வகுப்புல சொன்ன நினைக்கிறேன், இந்த நீதிமன்றத்தை பற்றிய ஒரு கருத்து. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வோமே. இப்ப நீதிமன்றம் என்று வந்த பிறகு அங்க வாதி இருக்கணும், பிரதிவாதி இருக்கணும், வக்கீல் தேவைப்படலாம், கண்டிப்பா சாட்சிகள் வேணும், அப்புறம் நீதிபதி ஒருத்தருப்பார். நீதி சொல்வதற்கு முன்பு சட்டத்தை ஒப்பிட்டு பார்க்கணும், சட்டத்தின்படி சரியா இருக்கா என்று பார்க்கணும். அது போன்ற ஒரு அமைப்பு நம்ம இடத்துல இருக்கிறதா என்று பார்க்கின்ற போது, இந்த நீதிமன்றத்தில் ஒரு செயல் சரியில்லை, தவறு செய்தார் என்று நீதிபதியிடத்திலே, நீதிமன்றத்தில் யார் புகார் செய்ய முடியும்? மனசாட்சி. இந்த மனம் செய்கின்ற எந்த ஒன்றையும்
விமர்சனம் செய்வதும் சீர்தூக்கி பார்ப்பதும் மனசாட்சியின் இயல்பு. அதனால தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அந்த இயல்பின் காரணமாக மனசாட்சி ஆத்மாவின் மையத்தில் இருக்கின்ற அறிவு, அந்த அறிவிடத்திலே அந்த நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யும். இவர் இதெல்லாம் தப்பு பண்றாருங்க, உடனே சம்மன் வரும், மனசு ஆஜராகணும். மனசு என்ன சொல்லும்? அது இல்லைங்க, அப்படி இல்லைன்னா இங்கெல்லாம் வாழ முடியாது. நியாயம் தர்மம்லாம் பார்த்தா இங்க காசு பார்க்க முடியுமா? பதவி அடைய முடியுமா? புகழ் பெற முடியுமா? அதெல்லாம் உலக வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அப்பப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும் என்று மனம் பிரதிவாதம் செய்யும். இப்போ 2 பேரும் அது எப்படி என்று மனசாட்சி சில சாஸ்திரங்களை அடிக்கோலிட்டு பேசலாம். மனமும் சமுதாய நீதிகளை மையப்படுத்தி, சுயநலத்தை மையப்படுத்தி அது எதிர்வாதம் செய்யலாம். சாட்சியில வர முடியாது, வெளியிருந்து யாரும் உள்ள சாட்சி வர முடியாது. இந்த நீதிமன்றத்தின் சட்ட புத்தகம் என்ன? இங்க இந்தியாவில் இபிகோ 634 செக்ஷன் என்னவோ இருக்குன்னு சொல்லுவாங்க. அத்தனை வகையான குற்றங்கள், அத்தனை வகையான தண்டனைகள் இருக்கு. ஆனா இறைவனின் நீதிமன்றத்தில் ஒரே ஒரு சரத்து உள்ள சட்ட புத்தகம் தான். இந்த நீதிமன்றத்தின் சட்ட புத்தகத்தில் ஒரே ஒரு சரத்து, செயலுக்கு தக்க விளைவு, அவ்வளவுதான். இதன்படி தீர்ப்புகள் எழுதப்படும். இப்போ அந்த தீர்ப்பு மனதுக்கு ஏற்பு இல்லை என்று சொன்னால், உங்க தீர்ப்பு எனக்கு செல்லுபடியாது, நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறேன்னு வேற எங்கேயாவது மேல்முறையீட்டுக்கு போக முடியுமா என்றால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, கொஞ்சம் பார்த்து கன்செஷன் கொடுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் தண்டனை குறைச்சி சிம்பிளா கொடுங்கன்னு சொன்னா, அப்படி ஏதாவது தீர்ப்புகள் திருத்தப்படுமா என்றால் அதுவும் கிடையாது. அப்ப இந்த நீதிமன்றத்தில் ஒரே சட்ட நூல், ஒரே சரத்து, ஒரே தீர்ப்பு, தீர்ப்புகள் திருத்தப்படுவது இல்லை, மேல்முறையீட்டுக்கு அனுமதியும் இல்லை. அப்புறம் நான் எவ்வளவு கோயில சுத்தி இருக்கிறேன், எத்தனை பூஜை பண்ணினேன், எத்தனை நன்கொடை கொடுத்தேன், எத்தனை பரிகாரம் பண்ணினேன், எத்தனை அன்னதானம் பண்ணினேன், எவ்வளவு காசு உண்டியில போட்டிருக்கிறேன், இந்த பூஜை, புனஸ்காரம், பரிகாரம், யாகம், தோஷ நிவர்த்தி எதுவுமே இங்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. இதுதான் இந்த தெய்வீக நீதிமன்றம். எனவே இதை புரிந்து கொண்டு சரியான ஆய்வு செய்து ஆராய்ச்சி, தெளிவு, முடிவோடு செயல்பட வேண்டும், வாழ வேண்டும். இதற்கு மாறாக தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால், ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கு ஏற்றபடி அப்போதைக்கு அப்போதே அளிக்கும் சரி விளைவு, எப்போதும் கவலையுற்று இடர்படுவார், இதை உணரார். இன்னொரு கவியில 2 வரி வரும், செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க பயன் என்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால். அதாவது இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு, அதை கண்ணதாசன் அழகா ஒரு பாடல சொல்வார், பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே. என்னென்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லுவார், எப்படியெல்லாம் தண்டனை வரணும், வஞ்சகனின் உடலெல்லாம் வாதம் வர வேண்டாமோ, வாய் நிறைய பொய் வைத்தனுக்கு சூளம் வர வேண்டாமோ, காலழுகி கையழுகி காடு செல்ல வேண்டாமோ, காதகனை கண்டு மக்கள் காரி துப்ப வேண்டாமோ.
இத்தனை தண்டனை கொடுத்து என்ற பாவத்தில் கணக்கு முடிச்சு இன்னொரு பிறகு பேலன்ஸ் வைக்காதுன்றாரு அந்த பாடலில். அப்படி இறைவனுடைய நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் யாரையுமே வேதம் பார்ப்பது இல்லை. எல்லோருக்கும் ஒரே தீர்ப்பு தான், செயலுக்கு தக்க விளைவு. அது மட்டுமல்ல, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இயேசுபிரான். பாவம் செய்கின்ற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். செய்தித்தாள பார்க்கிறோம், செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப செய்யறான் பாருங்க. அப்ப அடிமையாகி போறாங்க. அதுல எப்படி சிகரெட் புகைக்கிறவர்கள், மது அருந்துபவர்கள் அதற்கு அடிமையாக விடுகிறார்களோ, அதே போல லஞ்சம், ஊழல், பஞ்சமாக பாதகங்கள் எல்லாம் பழகி போச்சுன்னு விட முடியாது. களவும் கற்று மற என்பது போக்கத்தம் சொன்ன பழமொழி. கற்றது மறக்காது. அதனால்தான் வள்ளுவர் பிறந்து என்ன சொல்றாருங்க, கற்க வேண்டியவற்றை மட்டும் கற்க வேண்டும், தெளிவாக கற்க வேண்டும். கற்க கசடு அற கற்பவை. கற்பவை என்ன எதை படிக்கிறோமோ அதுன்னு அர்த்தம் இல்லை, கற்க வேண்டியவைன்னு அர்த்தம். அப்படி கற்றுக்கொள்வனுடைய பயன்பாடு நோக்கமே என்ன என்றால் நிற்க அதற்கு தக. அப்ப கல்வியின் நோக்கம் வாழ்ந்து பார்ப்பது, பயிற்சியின் நோக்கம் வாழ்ந்து பார்ப்பது. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறதெல்லாம் இன்றைக்கு யூடியூப், வாட்ஸ்அப்பில் அதைத்தானே பண்றோம். எது நமக்கு பயனாக போகிறது, யார் நினைவில் வச்சுக்க போறாங்க. ஒரு நாளைக்கு 1008 ஃபார்வர்டிங் வருது. இதெல்லாம் மண்டையில ஏற்றிக்க முடியுதா? என்ன பார்த்தோன்னா நினைவு இருக்காது. இது ஒரு வகையான காலக்கொலை தான். ஏதோ ஒரு புத்தகத்தை படித்தா கருத்துக்கள் மனதிலே நிற்கும். இது பார்க்கின்றவை அப்படியே காற்றோட ஓடி போயிடும், மனசுல நிற்காது. அறியாமையால் இயலாமையால் செய்யப்படுகின்ற தவறுகள் தான் என்றாலும் இறைநீதி மன்னிப்பது இல்லை. இறைநீதி மன்னிப்பது இல்லை. ஒரு முறை ஆலியார்ல பிரம்மஞான வகுப்பு ஒரு தலைப்புல பேசும்போது இடையில சொன்னேன், மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க விரும்பாத மனிதன் அப்படின்னு. அந்த வகுப்பு முடிஞ்ச உடனே 20-30 அன்பர்கள் எல்லாம் கூடிக்கிட்டாங்க. என்னங்கய்யா இப்படி சொல்லிட்டீங்க, எல்லா மதங்களும் இறைவன் மன்னிப்பான் என்று சொல்றாங்க, நீங்க என்ன இப்படி மன்னிக்க தெரியாத கடவுள்னு சொல்லிட்டீங்களே. சரி, நீங்க இறைவனிடத்திலே மன்னிக்க சொல்லி கேட்டிருப்பீங்க இல்லையா? எல்லாரும் பக்தியில இருந்து தான் இங்க வந்திருக்கிறோம். யாரும் பிறந்ததுல இருந்து கோயில் பக்கமே போகாம நேரா மனவளக்கலையில வந்துடல. இப்ப எல்லாரும் போயிருக்கிறோம், வேண்டி இருக்கிறோம். இப்ப நம்ம வேண்டிக் கொண்டதனால் எந்த துன்பமாவது நமக்கு வராம போச்சா? எந்த பக்தனாவது நான் துன்பத்தையே சந்திப்பது இல்லை என்று சாட்சி சொல்ல முடியுமா? யோசிச்சாங்க. சரி, இப்போ உணவு இடைவேளை, சாப்பிட போறீங்க. உங்களுக்கு எந்தெந்த கடவுளை பிடிக்குமோ எல்லாத்தையும் கும்பிட்டுக்குங்க, நல்லா மூக்கு மட்டும் சாப்பிடுங்க. மத்தியானம் வயிற்று வலி இல்ல தூக்கமாவது வரலன்னா இறைவன் மன்னிச்சுனா ஒத்துக்கலாம் அப்படின்னு. அது சாத்தியம் இல்லைன்னாங்க. இப்போ நீங்களே சொல்றீங்க, அப்ப நான் சொன்னா நீங்க இப்படி சொல்றீங்களேன்னு கேட்குறீங்களே அப்படின்னு. எல்லாரும் போயிட்டாங்க. ஒரே ஒரு அன்பர், அது எப்படிங்கன்னு சொல்லி ரொம்ப தயங்கி என்னை விடுவதாக இல்லை, நகர்றதாக இல்லை. சரி, அவர்கிட்ட கேட்டேன், சரி இப்போ நான் சொன்னதை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, இதுதான் மாற்றத்திற்கான அறிகுறி. ஆழ்ந்து சிந்திக்கிற போதுதான் ஒரு கருத்தை நாம் ஏற்கவோ
முழுமையாக மறுக்கவோ செய்ய முடியும். சிந்தனை இல்லாத கருத்து பயனாகாது. ஆனா மற்றவங்களோட உங்களுடைய சிந்தனை அதிகம்தான். சரி, இப்போ ஒரு கேள்வி. மன்னிக்க தெரியாத கடவுள் என்று சொன்ன போது உங்களால் ஏத்துக்க முடியல. சரி, இறைவன் மன்னிப்பான்னு உங்களுக்கு சொன்னாங்க இல்லையா? ஆமாங்க. அப்ப அவர்கிட்ட எப்படி மன்னிப்பான்னு கேட்டீங்களா? இல்லைங்கய்யா. ஏன் கேட்கல? இப்ப நான் சொல்லும்போது இவ்வளவு யோசிக்கிறவங்க, அதே போல இறைவன் மன்னிப்பான்னு சொல்லுகின்ற போது எப்படி மன்னிப்பான்னு கேட்டிருக்கணும்ல. அவர் பதில் சொல்லல. நானே சொன்னேன், ஏன் கேட்கல தெரியுமா? தப்பு செய்யற மனசுக்கும் மன்னிக்கின்ற கடவுளுக்கும் ஜோடி பொருத்தம் 10க்கு 11. ஜோடி பொருத்தம் 10க்கு 20. அதனால் சிந்திக்காம ஏத்துக்கிட்டோம். ஆனா இப்போ உண்மை என்ன என்றால், தப்பு செய்யற மனசு தண்டிக்கிற கடவுள். மனசு தத்தளிக்குது. ஐயையோ, தப்பு செஞ்சே பழகி போயிட்டனே, இதெல்லாம் தண்டனை வருமா? வலிக்குமே, வருத்தமா இருக்குமே அப்படின்னு மனசு வருத்தப்படுது. அதனால இப்ப யோசிக்குது. தொடர்ந்து யோசிங்க. இந்த கருத்து நான் சொல்லல. நமக்கு முன்னாடி நிறைய மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க. பூசாரி தான் சொல்ல மாட்டேன்றாங்க. பூசாரிக்கு தான் பரிகாரம் பண்ணா மன்னிச்சிருவான். இன்னும் இன்றைய நிலை தமிழ்நாட்டில் இன்றைக்கு நான் பார்க்கின்ற நிலை என்னன்னா, நீங்க என்ன பாவம் பண்ணினாலும் பரிகாரம் செஞ்சா சரியா போயிடும் என்று மக்கள் மத்தியிலே பரவலாக பேசுகிறார்கள். ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய பூசாரிகள், குருமார்கள், மதவாதிகள் பாவத்தை செய்வதற்கு தூண்டுகிறார்கள். பரிகாரத்துக்கு வருமானம் பார்க்குறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் தண்டனை வராதா? இன்னோசன்ஸ், இக்னோரன்ஸ், எமோஷன் 3க்கும் தண்டனை உண்டு இல்லையா? அப்போ பக்தனுக்கு தெரியவில்லை என்பதனால் ஒரு தவறான கருத்தை அவன் மனதிலே நம்பிக்கை ஏற்பட வைத்து அதன் மூலம் தான் வயிறு வளர்த்தால் இதுக்கு இறைவன் தண்டிப்பான மாட்டானா? நிச்சயமாக தண்டிக்கிறான். கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய கோவில். அதுல ஒரு அர்ச்சகர், தலைமை நிலைக்குள்ள பக்கத்தில் உள்ள ஒரு அர்ச்சகர்ல ஒருத்தர். என்னுடைய நண்பருக்கு அவர் நண்பர். அந்த வகையில் எனக்கு மேலோட்டமாக தெரியும். என் நண்பருக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல நடந்த போது எல்லாரும் பார்க்க போயிருந்தாங்க. நான் போயிருந்த போது அவர் வந்திருந்தார். இப்போ நண்பர் கேட்டார், உங்க பிபி பார்த்தீங்களே, பிளட் டெஸ்ட் எடுத்தீங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்டார். பிபி கொஞ்சம் அதிகம், அது இதுன்னு சொன்னார். நான் கேட்டேன், எங்களுக்கு தான் பேங்க்ல டென்ஷன் அதிகம், கஸ்டமர் சத்தம் போடுவாங்க, திட்டுவாங்க, அவங்ககிட்டயும் வாங்கி கட்டிட்டு வேலையும் செய்யணும். தவறி போச்சுன்னா சம்பளத்தை விட பணம் அதிகமாக கையிலேருந்து போயிடும், ரிஸ்க் அதிகம். ஸோ எப்பவும் டென்ஷன்லேயே நாங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கோம். எங்களுக்கு பிபி வர்றது, ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதெல்லாம் சாதாரணம், யதார்த்தம். ஆனால் உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களே. நீங்கள் எவ்வளோ நேரம் செஞ்சாலும் இவ்வளோ நேரமானு யாரும் கேட்க மாட்டாங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் காலை விழுந்து மரியாதையாக கொடுப்பாங்க. உங்களுக்கு எப்படி பிபி வந்தது அப்படின்னு கேட்டேன். தெரியலைங்கன்னாரு. அவருக்கு தெரியாதுன்றது எனக்கு தெரியும். எனவே இது போல ஏன் வருது? செயலுக்கு தக்க விளைவு. அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் திட்டம் போட்டு ஏமாற்றினாலும் மேம்போக்காக ஏமாற்றினாலும் செயலுக்கு விளைவு தெய்வநீதி. இல்லை யாருக்கும் கன்செஷனும் கிடையாது, எக்ஸாம்ஷனும் கிடையாது. எனவே இந்த இறை நீதி மிக துல்லியமானது. அது வணிகனின் தராசு அல்ல, துல்லியமான தராசு. இதை ஏற்க முடியாத கருத்து என்றாலும்
சிந்தனை செய்து ஏற்கத்தான் வேணும், ஒரு வழி இல்லை. அதான் சிந்திக்க தெரியாத மனிதன் சொன்னான். சிந்திக்க விரும்புவது இல்லை. சிந்திக்க விரும்பினால் என்ன தெளிவாகும்? தெய்வநீதிக்கு இணைந்த வாழ்க்கையே நமக்கு பாதுகாப்பானது. எங்கெல்லாம் தெய்வநீதியை அலட்சியப்படுத்துகின்றோமோ, முரண்படுகின்றோமோ, அங்கெல்லாம் நாம் துன்பத்திற்கு வர வைக்கிறோம். இதிலிருந்து விதிவிலக்கு யாருக்குமே கிடையாதுங்க. அதனால் அறிந்து செய்த, அறியாமல் செய்த எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய். அதாவது பெருமாள் கோவிலுக்கு போகும்போது அவர் அந்த அர்ச்சகர் சொல்லுவார், இனி செய்ய போற பிழைகளை கூட மன்னிக்கணும், அப்போதைக்கு இப்போது சொல்லி வைத்தேன்னு அந்த அர்ச்சனை செய்யற போது தமிழ்ல தான் அர்ச்சனை செய்வாரு. அந்த கடைசி வரை இப்படி வரும், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அட்வான்ஸ் புக்கிங். தப்பு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல அட்வான்ஸ் புக்கிங் பண்றது. இதே போல இந்த கந்த சஷ்டியில எனக்கு புரியாத ஒரு கருத்து இருக்குங்க. இது வரைக்கும் யாரும் எனக்கு அந்த தெளிவான விளக்கம் சொல்லலை. உங்களை யாருக்கோ தெரிஞ்சிருந்தா சொல்லலாம். அது என்ன கருத்துன்னா, நம்முடைய பகைவர்களை எப்படியெல்லாம் தண்டிக்கணும் என்று இறைவனுக்கே இவரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறார். செக்கு செக்கு செதில் செதிலாக, குத்து குத்து கூர்வடி வயலால் உள்ள ஐடியா கொடுப்பார். இப்படியே கடைசி முடிக்கும் போது எத்தனை பிழைகள், எத்தனை குறைகள், எத்தனை அடியேன், எத்தனை செய்யணும், அத்தனை பொறுப்பது உன் கடன், பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன் என்று சொல்ல முடியும். எத்தனை குறைகள், எத்தனை பிழைகள், எத்தனை அடியேன் செய்யணும், பெற்றவன் நீ குரு, பொறுப்பது உன் கடன். அப்ப அடுத்தவனுக்கு மட்டும் அது வேறங்க பார்த்தவங்களா? இது எனக்கு இந்த கந்தசஷ்டி கவசத்தில் உள்ள ஒரு முரண்பாடு. இது வரைக்கும் எனக்கு விடை கிடைக்கவில்லை, விளக்கம் கிடைக்கவில்லை. ஆனா அதை நம்புகின்ற, படிக்கின்ற, தினசரி கேட்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அது குறை சொல்லலை, ஆனால் இதுக்கு விளக்கம் எனக்கு கிடைக்கல. எனவே இறைவனிடத்திலே மன்றாடினால் நமக்கு சலுகை செய்வான், நம்முடைய பாவத்தை மன்னித்து விடுவான் என்பதெல்லாம் ஒரு டெம்பரரி கன்சலேஷன், ஒரு தற்காலிகமான மன ஆறுதலுக்கு சொல்லப்பட்டவையே தவிர உண்மையில் மன்னிப்பு கிடையாது. கஷ்டம் வரும்போதுதான் தெரியும். அதாவது நல்லா இருக்கும்போது இது மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. இப்ப எந்த ஒரு மத போதகரை பாருங்களேன், இவர்கிட்ட கேட்டா நீங்க அம்பாள் கிட்ட விட்டுடுங்கோ, அவ பார்த்துக்குவா. பெருமாட்டு விட்டுருங்கோ, அவன் பார்த்துக்குவான். உலகத்தையே ஆள்றவன், நம்ம பிரச்சனை பெருசா, அவன் பார்த்துக்குவான். சரி, அவட்ட போனா பித்தா உங்களுக்கு பரிபூர்ணமான பாதுகாப்பை தருகிறார். உங்களுடைய பாவத்தை அவர் சுமக்கிறார், உங்களுடைய துன்பத்தை அவர் ஏற்கிறார், உங்களுடைய கண்ணீரை அவர் துடைக்கிறார். இந்த பக்கம் அங்க போனா அல்லாஹ் எல்லா இதையும் மன்னிச்சிடுவார் அப்படின்னு அந்த பக்கம் சொல்றாங்க. சரி, ஒரு முறை கோயம்புத்தூர்ல KMCHல அட்மிட் ஆயிருந்த ஒரு 3 நாள். அப்போ ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக வீல் சேர்ல கீழே கூப்பிட்டு போனாங்க. அப்போ நான் இது மாதிரி பேசணுமில்ல, அதுக்காக அன்னைக்கு ஒரு காட்சி. 3 பேர் முன்னாடி, குள்ளாய் போட்ட ஒரு இஸ்லாமிய அன்பர், ஒரு பாதிரியார், காபி கட்டின ஒருத்தர், 3 பேர். நான் நினைச்சுக்கிட்டேன், நீங்க எங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்றீங்க? எல்லாம் பகவான் பார்த்துக்குவான், பிதா பார்த்துக்குவார், அல்லாஹ் பார்த்து சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனை நேரம் ஆஸ்பத்திரி வந்துட்டீங்களே, நீங்க அங்கேயே உட்காந்துருக்க வேண்டியதானே? கோவில்லையும் தேவாலயத்திலையும் மசூல் உட்காந்துருக்கலாம் இல்லையா, என்னை காப்பாத்தறிவான்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு பிரச்சனை நேரம் டாக்டர்கிட்ட வந்துட்டீங்க, எங்களுக்கு பிரச்சனை வந்தால் மட்டும் நீங்கள் சாமிகிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவீங்களா?
இதுதான். இப்ப நமக்கு எப்படி அப்படித்தான் மத்தவங்களுக்கு சொல்லணும். தனக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயம்னா என்ன நியாயம் இது? எனக்கு வியாதி வந்தா நான் டாக்டர்கிட்ட போவேன். உனக்கு வியாதி வந்தா எனக்கு காணிக்கை கொடுத்துட்டு பெருமாள் கிட்ட நான் வேண்டிக்கிறேன்னு சொன்னா இது எப்படி முடியும்? எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும். எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும்? நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று. வேற யார் நம்ம துன்பத்தை சுமக்க முடியாது. இயேசுவே சொல்றார், அவரவர் சிலுவையை அவரவரே சுமந்தே ஆக வேண்டும். நான் சுமக்க முடியாதுன்ட்டார். ஒரு கட்டத்துல பாவிகளை இங்கே வாருங்கள், உங்கள் பாவத்தை நான் சுமக்கிறேன்னு சொன்னவர் உள்ளே டெப்துக்கு போக போக என்ன சொல்றாரு? அவரவர் சிலுவையை அவரவரே சுமந்தாக வேண்டும், வேற யாரும் சுமக்க முடியாதுன்ட்டார். ஸோ இப்படி அவரவர் செய்த பாவ புண்ணியங்கள் அவங்க தலைமையில தான். அது எங்கேயும் அட்ரஸ் மாதிரியும் போகாது, ஆள் மாதிரியும் போகாது. எனவே இதெல்லாம் மகான்கள் சொன்ன சத்தியங்கள். இது இடையில பக்தின்னு சொல்லி நிறைய குளறுபடிகள். அவன் எதை சொன்னா தட்டுல காசு அதிகமா விழுமோ அதை சொல்லி மக்களை ஏமாத்தி பழகிட்டாங்க. அதனால மக்களும் இவங்க சொல்றதை நம்புறாங்களே தவிர நாம சொன்ன நம்ப மாட்டேன்றாங்க. இவன் நாத்திகம் பேசுறாங்கிறாங்க. உண்மை நாத்திகமா தான் இருக்கும். எனவே வள்ளுவர், இயேசுபிரான், வேதத்தில் மகிழ்ச்சி போன்ற மகான்கள் சொன்ன கருத்துக்களை இதுவரைக்கும் எந்த மதவாதியும் பொய் என்று நிரூபிக்கவில்லை. ஆகவே இறைவன் மன்னிப்பான் என்ற அறியாமையில் துணிந்து தவறுகளை செய்கின்ற பக்தர்களே, மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அறிவித்திருக்கோவல்கள் அருகிலே இருக்கிறது. பயிற்சி பெறுங்க, பயிற்சி செய்யுங்க, சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்தவங்களை நமக்காக தவம் செய்ய முடியாது, நமக்காக உடற்பயிற்சி செய்ய முடியாது, காயல் பயிற்சி செய்ய முடியாது, அகத்த பயிற்சி செய்ய முடியாது. என்னுடைய உடம்பு, என்னுடைய ஆத்மா, என்னுடைய கர்மா, இதுக்கு நான் தான் வைத்தியம் பார்த்தாகணும், நான் தான் சுமந்தாகணும். என் சிலுவையை வேறு யாரும் சுமக்க முடியாது. எனவே தர்மம் சார்ந்த செயலுக்கு புண்ணியத்தை பரிசாக தருவதை போல அதர்மம் சார்ந்த செயலுக்கு விளைவாக தண்டனை அளிப்பதும் அல்ல. ஏன்னா இறைவன் தண்டிப்பான்னு சொல்வது தவறான வார்த்தை. இறைவனுக்கு தண்டிக்க தெரியாது. பிறகு என்ன கஷ்டம் வருது? இப்பதான் சொன்னோம். தண்டிக்க தெரியாதுன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னா சைவ சித்தாந்தத்துல 2 வார்த்தைகள் உண்டு. தெய்வத்திற்கு கருணை மட்டுமே உண்டு. அவனுக்கு வஞ்சனையோ தண்டிக்கின்ற வெறுப்போ கிடையாது. கருணை மட்டுமே அவனது இயல்பு. அந்த கருணை 2ஆ பிரிக்கிறாங்க சைவ சித்தாந்தம். அறக்கருணை, மரக்கருணை என்று 2ஆ பிரிக்கிறாங்க. அது என்னது அறக்கருணை, இன்னொன்னு மரக்கருணை அப்படின்னா எளிமையான உதாரணம் சொல்றாரு. இப்போ பிறந்த குழந்தை பசிக்கு அழுகும். அப்போ தாய்ப்பால் தந்து குழந்தைக்கு பசியை நீக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போகுது. ஏதோ ஒரு காரணத்துல ஒரு நாள் குழந்தைக்கு உடம்பு சுகம் கெட்டு போகுது. வயிற்று வலி ஏதோ பிரச்சனை. மருத்துவர்கிட்ட மருந்து கொடுக்குறார். மருந்து தாய்ப்பால் போல சுவையா இருக்குமா? இருக்காது. அப்ப அந்த குழந்தை தாய்ப்பால் அருந்துவது போல விரும்பி அருந்துமா மருந்தை? அதுவும் சாத்தியமே இல்லை. அது உதட்ட பெதுக்கி துப்பி ரகலை பண்ணும். இப்ப என்ன பண்றாங்க? ஆமா, தூக்கி கால் மேல போட்டு மூக்கை பிடிச்சி கையை பிடிச்சி அம்மிக்கிட்டு கொஞ்சம் பெரிய குழந்தை பிடிங்க, ஒரு காலை பிடிங்கன்னு சொல்லி எல்லாம் அம்மிக்கு பிடிச்சிக்கிட்டு மூக்கை பிடிச்சி வாயை
குடிக்காம விடுறது இல்லை. இப்ப இந்த குழந்தை கைய கால திமிரி உதறிக்கிட்டு அது திமிரும் பாருங்க. இத பாக்குற ஒருத்தர் சொல்றாரு, ஏம்மா அந்த குழந்தை எவ்வளவு பாடுபடுத்துற, அதுதான் மாட்டேன்னு சொல்லுது இல்ல, விட்டுருதான் அப்படின்னு. உங்களுக்கு என்ன தெரியும்? மருந்து சாப்பிட்டா வயிறு குணமாகும், உடம்பு குணமாகும், மறுபடியும் நல்லா பால் குடிக்க முடியும், வளர முடியும். இப்படியான இருந்தா நம்ம கேட்கறங்க இல்ல. அப்ப இது அறக்கருணை. அந்த குழந்தை விரும்பி அருந்திய தாய்ப்பாலை தந்து அதை காப்பது அறக்கருணை. அதே சமயத்தில் நோய்வாய்ப்படுகின்ற போது நோயை தீர்ப்பதற்காக அது விரும்பாத மருந்தை வற்புறுத்தி புகட்டுவது மரக்கருணை. அதே போலத்தான் இறைவன் நமக்கு செய்கின்ற நன்மைகள் எல்லாம் அறக்கருணை. உணவு, நீர் எல்லாம் நம்ம கேட்டா கொடுத்தோம், இல்லை யாருக்கா தனியா கொடுத்தாரா? எல்லாருக்கும் பொதுவா கொடுத்துருக்காரு. அறக்கருணை. அதே சமயத்தில் ஏதாவது தப்பு தண்டா பண்ணி பாவத்தை சேர்த்து வைத்திருந்தோம் என்றால் அந்த பாவத்தை நீக்கினால் தானே நம்ம சுகமா இருக்க முடியும். அதை நீக்குவதற்கான கருணை மரக்கருணை. அதனால்தான் சிவனுக்கு ருத்ரமூர்த்தின்னு ஒரு பேர் இருக்குங்க. ஆதிசிவம், பிரம்மசிவம், விஷ்ணு சிவம், ருத்ர சிவம், இத்தனை பேர் இருக்கு. இது வேறு வேறு கடவுள் இல்லை, சிவமேதான் சுத்தவேலி ஆதிசிவம். அதுவேதான் படைப்பதிலே பிரம்மசிவம், அதுவேதான் காப்பதிலே விஷ்ணு சிவம், அதுவேதான் நீக்குவதிலே ருத்ர சிவம். அப்ப ருத்ரம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், துன்பத்தை தந்து ஆத்மாவை சுத்தப்படுத்துபவன் என்று அர்த்தம். அத ருத்ரம், ருத்ரமூர்த்தி, ருத்ர தாண்டவம். அந்த ருத்ரம் துன்பத்தை நாம அந்த பதிவிலெல்லாம் எழுச்சி பெற வைத்து துன்பத்தை சந்தித்து நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய மந்திரங்களுக்கு ஸ்ரீருத்ர மந்திரம்னு பேர். ஸ்ரீருத்ரம் சொன்னா பாவங்கள் போயிடும் சொல்லுவாங்க, 100க்கு 100 சத்தியமான வார்த்தை. ஆனா அதை தினசரி சொல்லி அதுல எவ்வளவு பாவங்கள் இருக்குமோ அது வெளியே வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு முன்னாடி 6 தலைமுறைகளில் செய்த தீயவை இந்த ஒரு தலைமுறையில சுத்தப்படுத்துறதுக்கு தயாரா இருந்தால் ஸ்ரீருத்ரம் சொல்லலாம். தயார் இல்லைன்னு எனக்கு தெரிந்து ஸ்ரீருத்ரம் சொல்லி ஒருத்தர் பட்டா பாடு நான் பார்த்தேனே. எழுத்தில் எழுத முடியாது, வார்த்தையில சொல்ல முடியாது. அவங்கள சொல்லுவாங்க, நான் சும்மா கூட உட்காந்துட்டு இருப்பேன். அதுல ஒருத்தருக்கு பட்ட பாடு அவசியம். அதனால் ஸ்ரீருத்ர மந்திரம் சொன்னால் பிறப்பு கிடையாது, ஆத்ம சுத்தமடையும் என்பது சத்திய வாக்கு. அதே போல ருத்ர தாண்டவம் சிவபெருமான் கடைசியில் ஆடுறதா சொல்லுவாங்க இல்லையா, அவர் ஒன்றும் ஆடுறது இல்லை. ருத்ரம் அர்த்தம் சொல்லிட்டேன். தாண்டவம் என்றால் தாண்டு அவம். தாண்டுன்னா புரியுது, அவம் கொஞ்சம் புரியாது. தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்று வள்ளுவர் ஒரு குறப்பால சொல்வார். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். 5 வகை கடமைகளையும் யார் நிறைவாக சரியாக காலத்தால் துல்லியமாக செய்வார்கள் என்றால், யார் தவம் செய்கிறார்களோ அவர்களே துல்லியமாக செய்வார்கள். தவம் செய்யாதவங்க மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு. ஆசை பயப்பட்டு செய்தால் அது எப்படி சரியா இருக்கும்? ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் என்னென்ன விளைவாகும்? அதெல்லாம் பாவ கணக்கு. அப்ப அவம் என்பது தவத்திற்கு எதிர்ச்சொல்.
தவம் என்பது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே செய்வது அவம், துன்பம் செய்வது தவம். சரி, நன்மை செய்வது தவம், துன்பம் செய்வது அவம். அப்போ ஆத்மாவுக்கு ஆசை ஊட்டி உணர்ச்சி வயப்பட வைத்து பாவத்தை செய்ய வைக்கின்ற மனோபாவத்திற்கு பெயர் ஆண் கூட்டல் அவம், ஆணவம், ஈகோ. அதனால் இந்த மனம் ஆசை வயப்படுகின்ற போது செய்கின்ற பாவச் செயல்கள், அது செய்யக்கூடாது, தாண்டு அவம், இதை கடந்து போவது என்ற அர்த்தம். அப்போ பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் தானாகவோ வருவதோ அல்லது நாம உருவாக்கி கொள்வதோ அது துன்பத்தை தான் தரும். எனவே இறைவனை பற்றி கொண்டு சிவனை பற்றி கொண்டு பாவம் செய்வதற்கான வாய்ப்புகளை கடந்து போய்விடுவது, அதை விட்டு விலகி போய்விடுவதுதான் தாண்டவம், தாண்டு அவம். இதே கருத்தை தான் பக்தி பாடல்களிலே விநாயகனே வினை தீர்ப்பவனே, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. இது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க பக்தர்கள் அப்படின்னா, கஷ்டம் வரும்போது விநாயகான்னு சொல்லு, அப்படியே ஓடி போயிடும். முருகான்னு சொல்லு, அவன் பார்த்துக்குவான் என்று இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா வார்த்தையை கவனிச்சு பாருங்க, வினைதான் கலங்குமே தவிர விளைவு கலங்காது. வந்த விளைவு அல்ல, வந்த வினை, வருகின்ற வல்வினை. விநாயகனே விளைவை தீர்ப்பவனே அல்ல, வினை தீர்ப்பவனே தான். அப்ப வினைக்கும் விளைவுக்கும் வேதம் தெரியாத அறிவாளிகள் நம்ம பக்தர்கள் எல்லாம். வினைக்கும் விளைவுக்கும் வேதம் தெரியாத அறிவாளிகள். சரி, இப்ப என்ன சொல்ல வருது இந்த பாடல் அப்படின்னா, இறைவனை பற்றி கொள்கின்ற போது, இறைவனை பற்றி கொள்கின்ற போது பாவம் செய்வதற்கான, தவறு செய்வதற்கான வாய்ப்பு நின்றாலும் கூட செய்ய மாட்டோம். அதாவது பணம் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு ஆபத்தான விஷயம் உங்களுக்கு தெரியும். அதை பணம் நகை எல்லாம் வைக்கிற இடம் லாக்கர். அது யாரா திறக்க முடியுமா? யாரா முடியாது. ஆனா புதுசா லாக்கர் வைக்கிறாங்க வச்சுக்கோங்க, பேங்க்ல புதுசா லாக்கர் ஓபன் பண்றாங்க வச்சுக்கோங்க, அப்போ அந்த சமயத்துல அதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எங்கேயாவது போய் கேட்காதீங்க. என்கிட்ட ஒரு பேங்க் ஸ்டாஃபை கேட்டாங்க, உங்களுக்கு எதுக்கு அதுன்னு கேட்டேன். இல்ல, தெரிஞ்சுக்கதான் கேட்டேன், தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்ப ஏன் செய்யல என்றால், கோடிக்கணக்கான பணம் வந்தாலும் அது நமக்கு நாட்டம் இல்லை, செய்ய மாட்டோம். ஏன்? தர்மத்தை பின்பற்றுபவர்கள், ஆசை அற்றவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. அப்போ வாய்ப்பு நிக்குது, ஆனா செய்ய மாட்டோம். அதான் வந்த வினை. சரி, இதே போல இன்னொன்னு வரும். நான் ஒரு கோடி தர்றேன், எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ணி கொடுன்னு சொல்லி மந்திரி கிட்ட ஒருத்தர் கொடுப்பார். ஓடியே போயிரு, இங்கெல்லாம் வராத என்று சொல்லிட்டா அவர் நல்ல மந்திரி இல்லையா? அப்ப வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் நம்மை கவர்ச்சி காட்டி தவறு செய்ய வைக்கின்ற சூழ்நிலை வருகின்ற போதும் தெய்வத்தை பற்றி கொண்டால் அதை செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல அது கலங்கி அப்படியே போயிடும், நம்மை செய்ய தூண்டாதுன்னு அர்த்தம். அதே போல விநாயகனே
வினை தீர்ப்பவனே, வல்வினை வருகின்ற போது அது செய்யாமல் நம்மை காத்தருளுவான். அதுதான் பக்திக்கு அடிப்படை. எனவே பக்தி என்பது பேருக்கு பட்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சோ தெரியாமல கொள்ளையடிக்கிறதுக்கு பேர் பக்தி அல்ல. இப்போ சில அரசியல்வாதிகள் எல்லாம் பாருங்களேன், அழகா போட்டு வச்சிருப்பாங்க, பெரிய போட்டு. அப்புறம் செய்யறது என்ன வேலை? அப்போ இது கடவுளுக்கே இழுக்கல்லவா? இது மாதிரி கடவுள் பேரை வச்சுக்கிட்டு தீட்டுத்தனம் பண்ணினா. அதான் கண்ணதாசன் அழகா சொல்லுவார், ஆண்டவன் தந்தது ஓரளவு, இங்கே அவனவன் திருடியது எவ்வளவு. இவன் திருட்டு காசுக்கு தெய்வ கடாட்சம்னு முலாம் பூசுவான். ஆண்டோட அனுகிரகம் இருக்கு, நான் வாரம் மாசம் வருஷம் திருப்பதி போயே திருவேன். நீ திருப்பதி பாலாஜி கொடுத்ததா இல்லை நீ கொள்ளையடிச்சதான்றதை நீ எப்படி காசு வந்து சொல்லு, அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம், நீங்கன்னு சொல்ல வேண்டாம் கடவுள் கொடுத்ததுன்னு. அதான் கண்ணதாசன் அழகா சொல்லிட்டார், ஆண்டவன் தந்தது ஓரளவு, இங்கே அவனவன் திருடியது எவ்வளவுன்றார். இப்படித்தான். அதனால எந்த வகையான பரிகாரத்திற்கும் பூஜைகளுக்கும் எல்லாம் மன்னிக்கப்படுவது இல்லை என்பதை கசப்பான உண்மைதான். ஆனா ஏற்பதை தவிர வேறு வழி இல்லை, அனுபவம் இல்லை. அப்படி ஏதாவது மன்னிச்சு நமக்கு கஷ்டம் வராத அனுபவம் யாருக்காவது இருக்கா சொல்லுங்க. அது என்ன பரிகாரமும் நாமும் செய்யலாம். ஆனா எந்த பரிகாரத்துக்கும் யாரும் தப்பி போனதாக சரித்திரமே இல்லையே. பிறகு எப்படி இறைவன் நம்புவான்னு சொல்லி ஏமாந்து போறது இல்லையா? இறைவன் மன்னிப்பான்னு சொல்லி எப்படி ஏமாந்து போறது? அதனால் இறைவன் மன்னிப்பது இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. மகான்கள் மட்டுமல்ல, நம்முடைய அனுபவமும் கூட. அனுபவத்துக்கு மேல ஒரு நல்ல பாடம் யாரு தர முடியும்? அனுபவப்பட்டும் நாம் அதை கண்டுக்கலன்னு சொன்னா, ஓடத்தை பார்த்த பின்னும் வெள்ளத்தில் நீந்தி சென்றால் சொந்தத்தில் அறிவேது, பட்டுத்தான் தீரும் என்றால் கெட்டுத்தான் மாறும் என்றால் புத்திக்கு விளையேது இருக்குல்ல. எனவே அதை மாற்றிக் கொள்வதற்கான வழிவகைதான் அறிவித்திருக்கோவில்கள். அடுத்த வகுப்புல எங்கே நிம்மதி அங்கே இடம் பிடிக்கலாம் எப்படி என்பதை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை உரை. நேரம் போனது எவ்வாறு என்று தெரியாத அளவுக்கு மிகச்சிறப்பையா. இப்பொழுது நாங்கள் அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். அன்பர்கள் ஏற்கனவே ஆர்வத்துடன் இருக்கிறார்கள், கைகள் உயர்த்தி விட்டார்கள். ஆமா, நீங்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. யசோதாங்க. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கள். இப்போ தப்பு செஞ்சிட்டோம், அப்புறம் அது என்னன்னு நல்லா தெரிஞ்சிட்டோம், செஞ்சது தப்புன்னு. அப்ப அந்த தப்பை திருத்திக்கிட்டோம். அப்ப இது எப்படி எடுத்துக்கிறதுங்க? தப்பு செஞ்சிட்டோம், அது தப்புன்னு, அப்ப கண்டிப்பா தப்புதான், பட் அப்ப தெரியாம செஞ்சிட்டோம்னு எடுத்துக்கலாங்க. சரி. அந்த தப்பு வந்து இப்ப திருத்திட்டாங்க. அப்ப அது எப்படி நாம எப்படி எடுத்துக்கிறதுங்க? நம்மளே அதை எப்படி எடுத்துக்கிறதுங்க? தப்ப திருத்திட்டு இப்போ திருத்தியாச்சுன்னா நம்ம வந்து அதான் எதிர்பார்த்தோம். தவறு செய்கின்ற போது அவரை திருந்தன்றதுதான் நம்முடைய நோக்கம். திருந்திட்டாங்க. அப்ப தெரிஞ்சுட்டா சந்தோஷம் தானே. ஆக்சுவலா வந்து இந்த விமர்சனம் என்பதே திருத்தத்திற்கான ஒரு முயற்சி தான். ஆனா என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, அந்த விமர்சனம் செய்வதில் சுகம் நமக்கு. நாம பெரிய யோக்கியம், அடுத்தவனை பாத்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு அடுத்தவனை தரம் குறைத்து மதிப்பதற்கான வாய்ப்பாக இருப்பதனால அந்த சம்பந்தப்பட்டவனிடத்துல பேசுவதை விட அடுத்தவங்கிட்ட பேசுவது நமக்கு ரொம்ப ஆனந்தம். அது கரெக்ட்டுங்க இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு நபிகள் சொல்லுவார்,
ம் ஒருவரை பற்றி இன்னொரு இடத்துல பேசுகின்ற போது, ம் குறை பேசுகின்ற போது, ம் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் புறம் பேசுவதாகும். தவறாக உண்மை இருந்து விட்டாலோ அது ம் அவதூறு ஆகும். உண்மை எனவே புறம் பேசுவதும் அவதூறு பேசுவதும் கூடாது அப்படின்னு திருக்குறான்ல சொல்லுவார். ஆனா ஒரு எக்ஸாம்பிளா சொல்லாம இல்லைங்க, இப்படி பண்ணா இப்படிங்கிறது அப்படி எக்ஸாம்பிளா சொல்லாங்களா? ஆமா. ம் ஏன்னா அறிவின் இயல்பு இப்போ ஒண்ணும் இல்ல. பெரியவங்கன்றது என்ன சொல்றாங்க, நமக்கு வரும் முன்னே நமக்கு சொல்லுவாங்க, இது போகாதப்பா இப்படி இருக்கும் ம் 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 அப்படின்னு வரும் முன்னே நமக்கு பாதுகாக்கக்கூடிய வகை. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ம் ம் இதுக்கு தான் அறிவுரைன்னு பேரு. ம் ம் அப்போ அதை கேட்டு பயன் கொள்ள வேண்டும். ம் அதே ம் போல அறிவுரை சொல்பவர்கள் அதை ம் எப்படி சொல்லணும், பொருந்துமான்னு பார்க்கணும். இப்போ ம் இன்னைக்கு ம் நீங்க பெரும்பாலும் வயசு கூடியிருக்கே தவிர கரெக்ட்டுங்க. ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். கரெக்ட்டுங்க. காரணம் என்னன்னா, ம் அது அவங்களுடைய ஏங்கிள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதான் யோசிச்சு பார்க்கணும். அப்படி ம் யோசிச்சு பார்த்து அதை சரியா சொன்னோம்னா ஏத்துக்குப்பாங்க. ம் ம் இப்ப ம் நம்ம காலத்துல நம்ம கத்துக்கிட்டதே பெருசுன்னு சொல்லி அவங்க கிட்ட நம்ம திணிக்கிற போது ம் அது எரிச்சலை கொடுக்கும், பயன் கொடுக்காது. ஆமாங்க. அதனால தான் நல்ல கருத்து தான் என்றாலும் ம் நாம சூழ்நிலை சொல்லக்கூடிய அறிவுரை அங்க ஏற்பு இருக்குமான்னு பார்க்கணும். கரெக்ட்டுங்க. ஒரு முறை சொல்லலாம், ம் ம் 2 ம் முறை சொல்லலாம், ம் 3வது முறை சொல்லக்கூடாது. அதான் சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். புரிஞ்சுதுங்க. சொன்னா அங்க பயன் இருக்குதான்னு பார்க்கணும். பயன் இல்லையா சொல்லாம பேசாம இருன்னு அர்த்தம். இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இன்னொரு சந்தேகங்க. இப்ப நம்ம ஒருத்தருக்கு சொல்றோம், பட் அது வந்து சொல்லி நம்மளால செயல்படுத்த வைக்க முடியாத போது நாம சுயநலமா இருக்கலாங்களா? அதாவது ஒருத்தர் சொல்லி செய்ய வைக்கிறதுன்றது ஒரு வகை சரி. ஆனா செய்யத வேண்டாம்ன்றது அவங்களுடைய சுதந்திரம் இல்லையா? அது கரெக்ட்டுங்க. இந்த அப்ப என்ன ஆகுது, நம்ம செய்ய வைக்க முடியாது. இல்லைங்க, இந்த குழந்தைகள் இடத்துல எடுத்துங்களேன், பெரியவங்களை விட்டுருங்க. குழந்தைகள் இடத்துலயே அவன் நல்லதான் நம்ம சொல்றோம். ஆமாங்க. ஆனா கேக்குறாங்களா? இல்ல. இப்போ செய்ய வைப்பேன்னு சொல்லி உட்கார்ந்தீங்கன்னா அது முரண்படும், வன்முறையாகும். அவங்க திமிருவாங்க, எதிர்த்து பேசுவாங்க. பிறகு அது வந்து நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இல்லைங்க, செய்ய வைக்கிறது இல்லைங்க. அந்த இடத்துல நாம சுயநலமா இருக்கலாமான்னு கேக்குறேன். செல்ஃப் சென்டர்டா இருக்கலாமான்னு கேக்குறேன். நாம செல்ஃப் சென்டர்டா நம்ம வேலைய பார்த்துட்டு போறோம்ன்றீங்களா? ஆமாங்க. இப்ப லார்ஜர் இன்ட்ரஸ்ட் ஆஃப் தி ஃபேமிலி அதுதான் கரெக்ட். அந்த இடத்துல அது செல்ஃப் சென்டர்ட் சொல்றதை விட நம்ம அதை கண்டுக்காம போய்க்கிறதுன்னு வச்சுங்களேன். இல்லைங்க, நம்ம வேதாத்திரியத்துல தெரிஞ்சுட்டு சர்வைவ் ஆகறதுக்கு அப்புறம் சுயநலமா போற மாதிரி தான் தெரியுது. இல்ல அது சுயநலம் கிடையாது. நம்ம சொல்லணும். அதை சொல்லும் போது வந்து செய்யணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட வற்புறுத்தக்கூடாது. ஆச்சுங்களா? சில சமயங்கள்ல நீங்க குழந்தைகிட்ட பாத்தீங்கன்னா, இப்ப படிப்புன்றது அவனுக்கு அப்போதைக்கு அவசியம் இல்லை. அது 20-25 வயசுல நமக்கு பிரயோஜனமாகும். நம்ம 10 வயசுல படுறேன்னு சொன்னா படிக்க மாட்டான். அப்போ 10-15 வருஷம் ஆனாலும் கூட அந்த படிப்போட முக்கியத்துவத்தை சொல்லி வரத்தான் ஒரு 10th 11th வரும்போது அவனுக்கு அக்கறை வரும். சோ அது வரைக்கும் நாம் பொறுமையா சொல்லணுமே தவிர வன்முறை எங்கேயுமே பயன்படாது. வன்முறை வந்து உலகத்திலேயும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி யூஸ் ஆகாதுங்க. அன்புதான் செல்லுபடியாகும். பொறுமையும் அறிவோடு சொன்ன டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம லார்ஜர் இன்ட்ரஸ்ட் ஆஃப் தி ஃபேமிலி ஸ்மூத்தா போய்க்கணுங்க. ஆமா. on any account only positive thinking, positive thought. புரிஞ்சுது. ஏன்னா ஞானத்தின் பயன்பாடு குடும்ப அமைதி தான். நான் திருத்துறேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. திருத்தவெல்லாம் முடியாதுங்க. அதாவது ஸ்மூத் ஃப்ளோல போறதாங்க, வேற ஒண்ணும். அவ்வளவுதான். ஏத்துக்கிட்டா சரி, ஏத்துக்கலன்னா சரின்னு போயிட்டு இருக்கணும். அதான் நான் அந்த ஒரு ஜூம் மீட்டிங்ல சொன்னபோது பட்டு திருந்துவாங்க, அப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்க.
ஆமா, அது எப்போன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? கரெக்ட்டுங்க. அன்னைக்கு எல்லாம் வந்து எவ்ரிதிங் வில் பி ஓவர். ஆமா, பையனுக்கு வந்து 25 வயசுல கல்யாணம் பண்ணும். 35 வயசுல அவன் ஒரு ஃபேமிலி மேனா நிக்கும்போது அன்னைக்கு அதை யோசிச்சு என்ன பண்ண முடியும்? அதுதான். வாழ்க வளமுடன்ங்க. சிறப்பான பதில். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை உரை என்பது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்றதில்ல. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்து. இந்த பரிகாரம், அறிவுரை, திருத்துறது இதெல்லாம் மேல் பூச்சான ஒரு வார்த்தைகள் தான். தவறு வாலிதான் பாடுவார்னு நினைக்கிறேன். தப்பு செய்தவன் திருந்தியான், தவறு செய்தவன் வருந்தியான். There is no excuse. Ignorance of law is also not excuse ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியாம போச்சு, பட் வாழுகின்ற நாட்டுல என்ன நீதி என்றது தெரியாம வாழறது தவறுதான். அதனால 100க்கு 100 உண்மை. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்து இன்னைக்கு ஆழமா வச்சிருக்கீங்க. நிச்சயமா உணர்ந்தா சரி. 2 விதமான விஷயம். ஒண்ணு தப்பு செய்யறவங்க அதை பரிகாரத்திலேயோ அல்லது நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு உணர்ந்தா சரி, நல்ல சந்தோஷம், திருந்து. வேற எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது, அனுபவிச்சுதான் ஆகணும். அடுத்தது நீங்க இப்போ நடந்த ஒரு கருத்துரை, திருத்துறதுன்றது முடியாது, அவர்களாக திருந்தணும். அதை அதுக்கு பேரு சுயநலம் இல்லை. நம்ம யாரையும் திருத்த முடியாது. அவங்க உணர்ந்து, அதுக்குதான் இந்த துரியோதனனுக்கு இப்ப உதாரணமா சொல்லுவாங்க, அவனுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, தெரிஞ்சுக்கிட்டே எல்லாம் செய்வான். அந்த மாதிரி புராணத்துல இருந்து அந்த காலத்துல இருந்து இன்னை வரைக்கும் அதான் நடக்குது. இந்த 2 கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டா போதும். ஒண்ணு, இந்த தவறு செஞ்சுட்டு பரிகாரம் பண்ணிட்டு ஏமாத்துறேன் அப்படின்றது, அது அந்த போக்கில இருந்து வெளியில வரணும். அடுத்தது, எல்லாரையும் நான் திருத்த போறேன் அப்படின்றதும் நடக்காத காரியம். அது வேதாத்திரியத்திலேயே நம்ம இருந்தாலும் கூட மகரிஷியே சொல்லியிருக்காரு, அது யாரையும் திருத்திட முடியாது, அவர்களா உணர்ந்து திருந்தணும். உண்மைகள் அங்க ஓப்பனா இருக்கு, எது தப்பு எது தவறு செய்யக்கூடாதுன்னு. இந்த 2 கருத்துக்களை இன்னைக்கு ரொம்ப ஆழமா நீங்க பதிய வச்சிருக்கீங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கவிதாம்மா, கவிதாம்மா, பேசுங்களம்மா, கையெழுத்துக்கீங்க. சிக்னல் இல்லை நினைக்கிறேங்க. சிக்னல் இருக்காம்மா? சிக்னல் இல்லை நினைக்கிறேன். அம்மா, நீங்க பேசுறது கேட்கல. அவங்க ட்ராப் ஆயிட்டாங்க, வருவாங்க நினைக்கிறேன். அது நெட் கிடைக்காம இருந்திருக்கும், இருக்கலாம். ஒரு கேள்வி ஐயா, இந்த அறக்கருணை மரக்கருணை என்று சொன்னீங்கள் ஐயா. இப்ப சிலர் ஒரு கருத்து இருக்கு ஐயா, இந்த வேதாத்தியத்தில் நாங்கள் கற்று தவங்களை செய்து எங்களுடைய பாவ பதிவுகளை அழிக்க முற்படுகின்ற போது ஆரம்ப காலத்துல கஷ்டங்கள் வரலாம் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அது உண்மையா ஐயா, இல்ல அது இந்த மரக்கருணை? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதே இந்த பக்தி மார்க்கத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம புதுசா ஆரம்பிக்கிற போது சோதனைகள் எல்லாம் வரும், அதெல்லாம் தாங்கி நின்னா தான் சாதிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சும்மா ஆம்பக்கது. அப்படியெல்லாம் ஆரம்பிச்ச உடனே சோதனை வர்றதில்லை. என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் பழகிய வாழ்ந்த ஒரு வாழ்க்கை முறை
அதுலேருந்து ஒழுங்குன்னு ஒரு வாழ்க்கை முறைக்கு வருகின்ற போது நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆமா. அதைத்தான் அப்படி சொல்றாங்களே என்னவோ தவிர, நம்ம நல்ல பயிற்சிக்கு வந்த உடனேயே பாவங்கள்லாம் மேல வந்துடாது. அது அதுக்கான முதிர்வு நேரம் வருகின்ற போதுதான் வரும். அதே போல நம்ம பாவப்பதிவுகள் போக்கும் வழிகள் சொல்கின்ற போது எல்லாத்தையும் போக்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது 3 நிலைகள்: பிராயச்சித்தம், மேல் பதிவு, அடியோடு அழித்தல். 3 நிலைகள். இந்த 3க்கும் 3 தவம் கொடுத்திருக்காரு: ஆக்னை, துரியம், துரியாதீதம். இப்போ ஆக்னை தவம் செய்யற போது விழிப்புணர்வு கூடும் இல்லைங்களா? விழிப்புணர்வு கூடுகின்ற போது தவறு செய்வதற்கான வாய்ப்பே இருக்காது. அப்ப என்ன ஆகுது? பிராயச்சித்தம் தேவையில்லாமல் போய்விடும். அப்படி ஏதாவது தவறி போகின்ற போது, எப்பவுமே விழிப்புல இருப்ப சொல்ல முடியாது, தவறுகின்ற போது உடனடியாக நேரடியாக மன்னிப்பு கேட்டோ நஷ்டஈடு கொடுத்தோ அதை சமன்படுத்துவதுதான் பிராயச்சித்தம். அப்ப என்ன ஆகுது? அந்த நெகட்டிவ்கான எஃபெக்ட் வரும் ஆத்மாவில. கூடவே செஞ்ச அந்த மாற்று செயலும் வந்துடும். அப்ப இந்த ரெண்டுமே உள்ள பதியும். ரெண்டுமே ஆத்மாவில பதிந்து வெளிவருகின்ற போது துன்பம் வரும். உடனே யார் ஒருத்தர் உதவி செய்யற மாதிரி ஒரு தலைக்கு வந்து தலைப்பகட போச்சு சொல்லுவாங்களே, அது மாதிரியாக அமையும். அதான் பிராயச்சித்தம். அப்ப ஆக்னையில பர்ஃபெக்டா இருந்தா பிராயச்சித்தத்துக்கு வாய்ப்பே தேவையே இருக்காது. துரியதவம் செய்கின்ற போது மேல் பதிவு. துரியம் என்றது நமக்கு மேல் மூளை சிந்தனா சக்தியை தூண்டக்கூடியது. லோப்ஸ் செல்களை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அந்த சிந்தனையில வந்து உயர்கின்ற போது நம்ம மேல் பதிவாக ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டோம், ரொம்ப காலமாச்சு, நாளாச்சு, இப்பதான் தெரியுது தவறு என்று. அப்ப அதை எப்படி திருத்திக் கொள்வது அப்படின்ற ஒரு சிந்தனையை வந்து அதுக்கு ஒரு சங்கல்பமாக கொடுத்து, இனிமேல் மாதிரி சூழ்நிலை வருகின்ற போது நடந்தக்கூடாது அப்படின்ற ஒரு சங்கல்பத்தை கொடுத்து அதை செயல்பாட்டு கொண்டு வருவது மேல் பதிவு. துரியாதீதத்துல போற போது எல்லா வினைகளும் அடியோடு அழிந்து போகும்னு சொல்லுவோம். அது அழிவது இல்லை, இதை கடந்து போயிடுறோம். இந்த பதிவுன்ற நிலைகளை கடந்து போயிடுறோம். சயின்டிபிக்கலா பார்த்தாலும் 14 to 40 தான் நமக்கு வினைகள் எல்லாம் இருக்கு. அதுல தீய வினை என்பது 20 to 40 தான் இருக்கும், அது கீழே இருக்காது. துரியாதீதம் என்பது டெல்டா ஃப்ரீக்வன்சி 3 to 1. அப்ப அந்த ஃப்ரீக்வன்சிலேயே நம்ம சாந்தமான வாழ்க்கைக்கு வருகின்ற போது இது மேலே எழும்பாது, இந்த பதிவுகள் மேலே எழும்பாது. அப்படிதான் எஸ்கேப் ஆக முடியுமே தவிர ஆத்மாவெல்லாம் சோப் போட்டு சுத்தம் பண்ற மாதிரி எல்லாம் சுத்தப்படுத்த முடியாது. அது அந்தந்த முதிர்வு நேரத்துல தான் அந்தந்த வினைகள் வெளிப்படுமே தவிர நாம ப்ரீமெச்சூர் க்ளோசர் போடுறோம் பேங்க்ல, அது மாதிரி எல்லாம் ப்ரீமெச்சூர் போட முடியாது. சரிங்களா ஐயா? கவிதா அம்மா வந்திருக்கிறீங்க, கேளுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் மா, சொல்லுங்கள் ஐயா. மன்னிக்க தெரியாத கடவுள், சிந்திக்க விரும்பாத மனிதன். அப்ப நம்ம வந்து பக்தியில என்ன பண்றாங்கன்னா, நீங்க சொன்னீங்கல்ல எல்லாம் அவன் பார்த்துப்பான் அவன் பார்த்துப்பான்ட்டு. இப்ப எல்லாருமே அது மாதிரிதான் சொல்றாங்க, அவன் பார்த்துப்பான், கடவுள் பார்த்துப்பான் அப்படின்னா. அப்ப எல்லா தப்பும் செஞ்சுட்டு தான் அவன் பார்த்துப்பான்றாங்க. அப்ப அதுக்கும் தண்டனை உண்டு இல்ல? நிச்சயமா உண்டு. அதான் அதே மாதிரி நீங்க சொன்னீங்க ஆத்மாதான் கோர்ட்டு. அப்ப அவன் நம்ம தப்பு பண்ணும்போது நமக்கு அடுத்த நிமிஷமே மனசு உறுத்த ஆரம்பிச்சிடும்ல. அப்ப பக்தியில இருக்கவங்களுக்கும் ஞானத்துல இருக்கவங்களும் சாதாரணமா இருக்கவங்களுக்கும் அது மனசு வந்து கண்டிப்பா உறுத்தும்ல, அடுத்த நிமிஷமே உறுத்தும். இதுல என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இப்போ சந்தை கடையில உட்கார்ந்துட்டு ஒரு ரகசியம் பேசினா காதுல கேட்குமா? கேட்காது. அது மாதிரி இப்போ லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை அடிக்கிறவனுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து 35-40 நிற்கும். அப்போ இந்த தெய்வத்தின் குரல்,
மனசாட்சியுடைய குரல் வந்து அவளுடைய காதுக்கே எட்டாது. காதுக்கு எட்டாது. அப்ப யாரு கேட்டோம் அப்படின்னா, அமைதியா இருந்தால், அதான் மௌனத்தில் நாம் பேசாத போது இறைவன் பேசுகிறான்னு சாமி சொல்றாங்கல்ல, அது மாதிரி அமைதியா இருந்தா தான் அந்த மனசாட்சியுடைய குரலை நாம் கேட்க முடியும். உணர்ச்சி வேகத்துல கேட்காது. அப்ப எல்லோருக்குமே மனசாட்சி சொல்லும், இது தவறு அப்படின்ற சொல்லும். சில பேர் காதுல விழுகும், சில பேருக்கு காதுல விழுகாது. அதான் பைபிள்ல சொல்லுவாரு, காது உள்ளவன் கேட்க கடவது, கண்கள் உள்ளவன் பார்க்க கடவது அப்படி சொல்லுவார். அப்படின்னு எந்த காது இல்ல. நீங்க சொன்னீங்க சமயத்துல மூளை வேலை செய்யாது, மூளை வேலை செய்யலன்னா நம்ம இத செஞ்சுட்டோம், அதுக்கு வேற நம்ம பழிய போடுறோம் அந்த மாதிரி. ஆமா, அதாவது இப்போ ஜோசியர்கிட்ட போறோம், இல்ல வைத்தியர்கிட்ட போறோம், கண்ம வினை ஒண்ணு இருக்கு. வினைகள்ல 2 இருக்கு. இயற்கை சீற்றங்கள், கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ல வரக்கூடிய நோய்கள் உண்டு. கண்ம நோயின்னு ஒண்ணு இருக்கு, பாவத்தினால் வரக்கூடிய நோய்கள். இது வந்து எத்தனை நாளைக்கு நாம் அவஸ்தைப்பட வேணும்னு இருக்கோ அது வரைக்கும் பட்டே ஆகணும். அப்ப நான் என் டாக்டர்கிட்ட கேட்டேன், நம்ம மனவளக்கலையில இருக்கிற டாக்டர் தான், ஏன் டாக்டர் நீங்க இதை சொல்லலை? நான் வந்து கடலூர்ல போய் இருந்த போது அந்த டாக்டர் சொன்னாரு, நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு. எனக்கு தோணவே இல்லையேன்னாரு டாக்டர். அப்போ ஏன்னா 10 வருஷம் அவஸ்தைப்பட்ட பிறகு அது கடலூர்ல போய் ஒரு டாக்டர் சொன்னார். அப்போ அது வரைக்கும் ஏன் சொல்லலை இவரு அப்படின்னா, அவர் வைத்தியம் தெரியாதுன்னு அர்த்தமா? இல்ல, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை மிகும். அதுக்கு முன்னாடி தான் நம்முடைய விதி நிற்கும். அப்ப அவருக்கு அந்த நேரத்துல இந்த கோணத்துல யோசிக்க தெரியாது. அதே போல நமக்கு நேரம் சரியில்லை, ஜோசியருக்கே சரியா, ஜோசியருக்கு அவருடைய நேரம் சரியில்லைன்னு அவர் சொல்றதெல்லாம் தப்பா இருக்கும். அவருக்கு குரு உச்சத்துல இருக்கணும், அப்பதான் சரியா சொல்லுவார். அவருக்கு குரு நீச்சத்துல போயிட்டா ஜோசியர் சொல்றது சரியா இருக்காது. அவருக்கும் குரு நீச்சம் போகும் இல்ல. ஆமா, ஜோசியன்றதுக்காக குரு எப்பவும் உச்சத்திலேயா இருக்குமா? அப்ப நீச்சத்துல போயிட்டா ஜோசியருக்கே சொல்றது சரியா வராது. ஆனா இன்னைக்கு நல்லா இருந்துச்சுங்கய்யா, ஒவ்வொன்னும் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒவ்வொரு கருத்தும் அது யோசிக்கணும். ஆனா நீங்க ஒண்ணு சஸ்பென்ஸ்ல விட்டீங்க. என்ன தெரியுமா, முருகர்து படிச்சுட்டு சொல்லி விட்டுட்டீங்க. அது பத்தி நெக்ஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு அது ஆராய்ச்சி பண்ணி அதோட அர்த்தத்தை சொல்லிடுங்க. என்னது முருகன்? முருகர்து இது சொன்னீங்களே, ஒரு கந்த சஷ்டி. அது எனக்கு இன்னும் எட்டல. ரொம்ப காலமா அது கேள்வியா நிக்குது, யாரும் எனக்கு விளக்கம் சொல்லல. அது எனக்கு தவறாதான் படுதே தவிர அது சரின்னு சொல்றதுக்கு யாரும் எனக்கு இன்னும் பேசல. வரதராஜன் ஐயா, உங்களுக்காக தெரியுமா அதை பத்தி? நான் உங்களோட உடன்படுறேன், அது தவறான கருத்துதான் எனக்கும் தோணுது. ஏன்னா அது வந்து எங்களுக்கு தெரியணும் ஐயா, கண்டிப்பா தெரியணும். எப்படின்னா அது தெரியாம நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல, இப்ப அறியாமையில படிக்கிறாங்க, அதோட அர்த்தத்தை எங்களுக்கு இல்லம்மா, அதுல என்ன தெரியுங்களா, அந்த கருத்தை விடுங்க. அந்த கருத்தை விட்டுட்டு இப்போ கஷ்டம் வந்தா கந்த சஷ்டி சொன்னா சரியா போயிடும்னு சொல்லி பல வருஷங்களா பல கோடி பேர் அதை செஞ்சிருக்கிறாங்க. ஆச்சுங்களா? நீங்க வந்து மனசுக்கு கஷ்டம் வரும்போது நீங்க சஷ்டி சொல்லி பாருங்க, மனசுக்கு ஒரு தெம்பு வரும். சோ அந்த கான்செப்ட் சரியா இருக்குது. மனசுடைய இதுவரைக்கும் அதுல வந்து நல்லது நடக்குதுன்னு எல்லாரும் கொடுத்த ஒரு மன அழுத்தம் வந்து அதுல ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய தாக்கம் இருக்குது. ஆனா அந்த வார்த்தைகளில் பொருள் கொஞ்சம் மாறுதுன்னு மட்டும்தான் நான் சொல்றேன். அது பொருந்தல, முரண்பாடு இருக்கு. இப்போ ஒரு பதிவுல வருதுங்கய்யா, ஒரு அம்மா, அந்த அம்மா பேரு எனக்கு தெரியல, ஆனா இப்ப அந்த அம்மா வந்து கந்த சஷ்டிய பத்தி நிறைய சொல்லி பரப்பிட்டு வராங்க. யாருமா சொல்லுங்க, நான் கேக்குறேன். அது அந்த அம்மா பேரு எனக்கு தெரியல, ஆனா நான் உங்களுக்கு லிங்க் வரும்போது அனுப்புறேன், கண்டிப்பா அனுப்புறேன். தேசமங்கையெல்லாம் தெளிவா இருக்காது.
சுமதி ஸ்ரீ ஐயா, தேசமங்கை இல்ல ஐயா. சுமதி ஸ்ரீயா இருந்தாலும் இருக்குங்க. இப்போ ஒருத்தர் குண்டா வெள்ளையா சின்ன பொண்ணு திட்டமான வயசுதான் ஐயா. இப்ப தமிழா அதாங்க ஐயா சுமதி ஸ்ரீயா இருக்குங்க. ஒவ்வொரு இதுக்கும் முருகருக்கு அர்த்தம் சொல்லிக்கிட்டே வராங்க இப்போ. சரி, அது கிடைச்சா லிங்க் அனுப்பணுமா, கேட்டு பாப்போம். விடை ஏன்னா கிடைச்சா நல்லதானே. நீங்க சொன்ன கருத்து இப்ப முருகருக்கு வந்து ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்கும் போய் சேரணும். பாப்போம். சேர்ந்தா நல்லா. அதே மாதிரி வினை தீர்ப்பவன் விநாயகன், அத பத்தியும் சொன்னீங்க. அதுவும் அற்புதமா இருந்துச்சு. அதுவும் வினை எதுக்கு தீர்ப்பானே தெரியாது, அது வேற மந்திரத்தை வேற சொல்றாங்கல்ல சாமி கிட்ட போய். இப்ப காலையில எத்தனை பேர் சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா, பிள்ளையார் கோயில்ல வினை தீர்ப்பவன். அதாவது பாவம் செய்யாம காப்பதுதான் கடவுள்னு எடுத்துக்கணுமே தவிர, நாங்க பாவத்துல இருந்து விதிவிலக்கு கொடுப்பானால நம்பிட்டு ஏமாறக்கூடாது. வேதாத்திரியத்துல ஊர்ன பிறகு மறுபடியும் இந்த உருவப்படுத்தி முருகர் வந்து ஒரு நபர்னு அப்படி கிடையாது. மகரிஷி சொல்லி கொடுத்திருக்காரு, அது கந்தன் இல்லை, அது காந்தன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்ப அது காந்தம்னு வச்சு பார்க்கும்போது நம்முடைய கர்ம வினைக்கு தகுந்த மாதிரிதான் பருமை தவிர அது தாக்குறது காக்கிறது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா, ஏன் நம்முடைய காந்தத்திலிருந்து வெளிப்படக்கூடிய பதிவுகள் தான் நமக்கு நல்லது கெட்டது கொடுக்குதே தவிர வேற யாரும் கொடுக்கறது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. உண்மை உண்மை. இப்போ இந்த ஆலய வழிபாட்டுல வந்து என்ன பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து கோயம்புத்தூர் இருக்கும்போது போர் அடிக்குது, பொழுதுபோக்குறேன்னு அப்படியே போனா பரதவழிக்கு போயிடுவேன். ஆனா சப்போஸ் நான் நினைச்சா போவேன், அங்க கிருத்தையா என்ன விஷயம் எனக்கு தெரியாது, அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். அங்க போய் கூட்டம் பார்த்தா ஓ இவ்வளவு நீ கிருத்திகை போட்டிருக்குன்னு வரும். சரி, என்ன பண்ணுவேன், போய் அந்த எங்கேயாவது மலை மேல உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதி உட்காந்து இறங்கி வந்துடுவேன். ஐயோ இவ்வளவு தூரம் வந்து முருகனை பார்க்கலன்னு வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா முருகன் எங்க இருக்கிறாரு, காந்தம் தானே முருகன். அப்ப அந்த மருதமலை என்ற அந்த மலைக்கு ஒரு ஆற்றல் களம் இருக்கு. அந்த ஆற்றல் களம் அங்க கரூரில் மட்டும் இல்லை, அந்த மலைக்கு கூட எல்லா இடத்துலயும் இருக்கும். அப்ப எங்க இடத்துல உட்கார்ந்தோம்னா நமக்கு தான் லிங்க் இருக்க, மனதை கொண்டு நீங்க அதையும் லிங்க் பண்ணலாம். நவ கோல் எவ்வளவு தூரம் இருக்கு, அதோட லிங்க் பண்றோம் இல்லையா. ஆஃப்டர் ஆல் ஒரு 500 அடி தூரத்தில் இருக்கிற கருவறை லிங்க் ஆகாதா இல்லைங்களா. அப்ப இப்படி நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். மனவளக்கலை வந்து மகர்ஷி கொடுத்த தத்துவத்தை எல்லாம் வச்சு, இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் வச்சு அதை எது நமக்கு பயன் தருவதை பயன் கொள்ளணும். அதனால்தான் கோயிலுக்கு போக வேண்டாம் எங்கேயுமே சாமின்னு சொல்லல, எழுதி வைக்கல, நானும் இப்ப சொல்றது இல்லை. அதுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கணும், என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கணும். அதுக்கு செலவே கிடையாது. போற செலவும் சப்பல் வெட்டுற இடத்துல செலவும் தானே தவிர வேற எந்த செலவும் கிடையாது. ஏமா நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. காலையில எங்களுக்கு அறிவு தளர்ந்ததுக்கு நன்றிம்மா, வாழ்க்கமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். ராதா அம்மா, நீங்களுக்கு கையெழுத்துனீங்க, இறக்கிட்டீங்க, கேட்குறீங்களா? கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. ஐயா, கோடான கோடி நன்றிகள், காலையிலே எங்களுக்கு அறிவை திறந்து விட்டதுக்கு. சாமிஜி தான் எல்லாருக்கும் அறிவு கண்ணு கொடுத்துருக்காங்கல்லம்மா, நாம பரிமாறிக்கிறோம், அவ்வளவுதான். திறந்து விட்டுருக்கீங்கல்ல, அதனால கோடான கோடி நன்றிகள். நன்றி நன்றிம்மா, வாழ்க முடன். நீங்க நீண்ட ஆயுளோட எங்களுக்கு இன்னும் நிறைய 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 சேவை செய்யணும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, கேட்க சொல்லுங்க. ஐயா, நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா, இப்போ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, என்ன விதமான பிரச்சனை வந்தாலும் ஒரு நல்ல தெளிவு இருக்கு. இது வந்து ஒரு பிரச்சனை இல்ல, இது நம்ம வினையினுடைய பயன்தான்.
நம்ம அனுபவிப்போம். ஸோ அந்த அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னா, அது அந்த அளவுக்கு தாக்கத்த உண்டு பண்றது இல்ல. அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான வழி தெரியுது. அது சுத்தமா அஃபெக்ட் பண்றது இல்ல. பிசிக்கலா அஃப்கோர்ஸ் ஏதாச்சும் வந்ததுன்னா கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. அது கூட எப்படி இருக்கு அப்படின்னா, ஓகே இது இருக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி தான். நம்ம சுத்தி யாருக்காவது ஏதாவது வந்தாலும் அந்த அளவுக்கு பாதிக்கிறது இல்லை. அப்போ இத வந்து நம்ம பாவப்பதிவு கழிஞ்சிருக்குன்னு எடுத்துக்கணுமா, இல்ல இருக்கு ஆனாலும் நம்ம வந்து உயர்ந்துட்டோம், அதை தாண்டிட்டோம் அப்படின்ற நிலைக்கு எடுத்துக்கணுமா, ஞானன்ற நிலைக்கு இது அம்மா எடுத்துக்கணுமா? இது வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா எந்த வினைக்கு எப்போ விலை வரும் சொல்ல முடியாது. அதாவது ஒரு முறை சாமிஜி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேராசிரியர். அன்னைக்கு ஏதோ நிகழ்ச்சி இதுக்கு நானும் உள்ள இருந்தேன். அப்போ ஐயா எல்லாம் பேசிட்டு இருந்த பிறகு அந்த சாமி கிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணி இன்னைக்கு சாமிஜி இன்னைக்கு பர்த்டே அப்படின்னாரு. சாமிஜி வந்து அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் தாமதமாக தான் வாழ்வோமுடன் அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் அது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது. சாமிஜி யூஸ்வலாக வந்து சொன்ன உடனே வாழ்வோம் யாருனாலும் வாழ்த்துவாங்க. அது மாதிரி பர்த்டே வெட்டிங் டே அப்படின்னா மன நிறைந்து வாழ்வளமுடன் வாழ்த்துவாங்க. ஏன்னோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பார்த்தேன். அந்த வருஷம் அந்த பேரஸில் வந்து கார் விபத்தில் போயிட்டார். ஸோ இது என்ன கேட்பீங்க, ஆலியாரில் வந்து ரொம்ப சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தவர் எப்படி வந்து இப்படி போனாருன்னு கேட்பீங்க இல்லையா? அப்போ அந்த வினை பதிவு எப்போ யாருக்கு எப்படியோ சொல்ல முடியாதுங்க. அதனால நமக்கு தீர்ந்துருச்சா இல்லையான்னு தெரியாது. இப்போதைக்கு நம்ம ஹாப்பியா இருக்கிறோமா, என்ஜாய், நம்ம புண்ணியவான்கள் தான். ஓகேங்க, இறப்புங்கிறது அப்ப வினைப்பதிவு முடிவுன்னு எடுத்துக்கலாமா? இப்ப ஆலியார்ல ஆமா, வினைப்பதிவு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வினைப்பதிவு வந்து மிச்சமதி இருந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது நம்முடைய தலைமுறைகள் வர வர இப்ப நம்ம குழந்தை பிறக்கிறேன், நம்முடைய வினையில மிச்சம் மீதியில் அங்க போயாச்சு. இப்ப இந்த இதுல நாம பிறந்த போது இருந்த வினை என்ன, அந்த கணக்குக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம டேட் ஆஃப் பர்த் இருக்கு பாருங்கம்மா, டேட் ஆஃப் பர்த், அந்த கணக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்ப நம்முடைய மிச்ச மீதி வினை வந்து குழந்தைகளுக்கு போயிடுச்சு. அதனால இறப்பு என்பது வினை பதிவு முடிஞ்சாதான் இறப்புன்னு சொல்லக்கூடாது. அது தப்பு. சரிங்களா? ஐயா, அப்ப புண்ணிய பதிவு இருந்தாலும் பிறகு இருக்கும் இல்லையா? இருக்கும். பதிவுகளே இல்லாம போகணும். புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாவமும் இருக்கக்கூடாது. அது சாத்தியம் இல்லை. அதுக்குதான் என்ன பண்றாங்கன்னா, நம்ம பதிவுகள் வந்து சொல்லுங்க. அதுக்குதான் என்ன பண்றாங்கன்னா அர்ப்பணிப்பு. நம்ம எதையுமே நமக்குன்னு இல்லாம அர்ப்பணிப்பு உணர்வு வச்சுட்டோம் வச்சுங்களேன், அது நம்ம வந்து பாதிக்காது. இப்போ நீங்க மகாபாரதம் பார்த்தீங்கன்னா, கர்ணனுக்கு உயிர் போகல, அவன் செஞ்ச தர்மம்லாம் அவன் தலை காக்குது. அப்ப என்ன பண்ணினாங்க, அந்த புண்ணியத்துல எனக்கு தாரை வாத்து கொடுன்னு யாசகம் வாங்கிட்டாங்க. அப்போ புண்ணியம் எல்லாம் கொடுத்தோடனே நீல் பேலன்ஸ் ஆகி போச்சு, உயிர் போயிடுச்சு இல்லையா? அதனால அந்த வினை மிகுதி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு தொடர் வரும். அது நம்மளுடைய குழந்தைகள் வழியா போயிடுது. குழந்தை இல்லைன்னா அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். இப்போ 2 வகையா இருக்கு. குழந்தை இல்லைன்றதுல 2 வகை இருக்கு. இப்போ மகர்ஷிக்கு வினைப்பதிவு இருக்குன்றீங்களா, போயிடுச்சுன்றீங்களா? மகர்ஷி வினைப்பதிவு கிடையாதுமா. ஏன்னா வினை உள்ளவர் வந்து மகன் ஆக முடியாது. அதாவது நீங்க வந்து இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம மனவள கிளைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. சரிங்களா? இதுவே நீங்க உலகத்துல எத்தனை பேர், 820 கோடி மக்கள் இருக்கிறாங்க உலகத்துல. தமிழ்நாடு எடுத்தாலும் 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு 15 லட்சம் பேர் தான் மனவள கிளையில இருக்கிறாங்க.
ஏன் அவங்கள இங்க வர்றதில்லை அப்படின்னா, யார் தன்னை திருத்தி கொண்டு ஓரளவுக்கு அறம் சார்ந்து வாழ்கிறார்களோ அவங்க தான் இங்க வருவாங்க. மற்றவங்கள வேற எங்கேயாவது போய் ஏமாறத்தான் போவாங்க, இங்க வர முடியாது. எனவே நம்முடைய வினை பயன் எங்க இருக்குன்றது முதல்ல மனவளக்கலைக்கு வந்திருந்தாலே நம்முடைய புண்ணியம் அதிகம்னு அர்த்தம். தொடர்ந்து இதுல நீடிச்சிருக்கிறோம்னு சொன்னா இன்னும் புண்ணியம் அதிகம்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் இப்போ கணக்கு. நம்ம மகரிஷியை நினைக்கிறோம், மகரிஷியோடைய தாட்ஸ் எல்லாம் நம்மளோட எடுத்துக்கிறோம், அவருடைய நினைச்ச விஷயங்கள் லைக் உலக அமைதி இது மூலமா நம்ம இந்த அவர் நினைச்ச அந்த மனவளக்கலை எல்லாம் பரப்புறோம் அப்படின்னா அது அவருடைய வினைப்பதிவை நம்ம எடுத்துக்கிறோம்னு அர்த்தமா? இல்ல இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. இந்த சமுதாய கடமை, அதாவது இப்ப மகான்கள் வந்து தான் இது செய்யறாங்கன்னு இல்லை, எல்லாருமே செய்ய வேண்டியது அவங்க வந்து நமக்கு நினைவுபடுத்துறாங்க. இதுன்னு நீங்க செய்யாம இருக்கிறீங்க அப்படின்னு நினைவுபடுத்துறாங்க. அந்த நினைவுபடுத்துதலை நாம வந்து பரப்புறோம். மன்றத்து வரவங்களுக்கு இந்த கல்வியை கற்றுக் கொடுத்து அவங்களும் தேர்ச்சி பெறுவதற்கு நம்ம உதவி செய்யறோம், அவ்வளவுதான். இப்ப அவர் எதிர்பார்த்த உலக சமாதானம் வரும் வரைக்கும் அவரோட பதிவு இருக்கும்னு சொல்ல முடியும். அதுக்கு பிறகும் இருக்கும். ஏன்னா ஞானிகள் எப்பவுமே வந்து சமுதாயத்தை எப்பவுமே சீர்தூக்கக்கூடிய நிலையில இருக்கு. அதாவது பிறவி கிடையாது, ஆனா அவங்களுடைய பதிவுகள் இப்போ நீங்க வள்ளுவர் வள்ளுவர் எத்தனை ஞானிகள் இருக்காங்க பாருங்கம்மா. அதுதான் கேட்க வந்தேன். நீங்க திருக்குறளை சிந்திக்கிறீங்கன்னு சொன்னா அது உட்பொருளே அவங்க வந்து விளங்க வைப்பாங்க. இப்போ நீங்க ஒண்ணும் இல்லை, எத்தனையோ விளக்கங்கள் இருக்குங்க தமிழ். நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறள் விளக்க உரை நிறைய பேர் எழுதிக்கிறாங்க இல்லைங்களா? நான் வந்து திருக்குறளுக்கு விளக்குரை எழுதின போது இந்த மாதிரி புக்ஸை ரெஃபர் பண்ணி தான் புரிஞ்சுக்குவேன். ஏன்னா நான் ஒன்றும் தமிழ் ஆசிரியர் கிடையாது. அதனால இதெல்லாம் படிச்சு அந்த வார்த்தைக்கான புரிஞ்சுக்கிட்டு அது வந்து எப்படி வேதத்தோட பொருந்தது மட்டுமில்லை உண்மையாக எப்படி இருக்கும்ன்று சிந்திச்சு பார்த்து எழுதுவேன். அப்படி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்த ஒரு குறள் வந்து துப்புர விழான் துவர துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கோற்றுன்னு ஒரு குறள் இருக்குங்க. இதுக்கு பரிமேலழகர் உரையிலிருந்து கனக சுப்பரத்தினம் ஐயா உரை வரைக்கும் பார்த்தாக்க எல்லாரும் புளித்த நீருக்கும் உப்புக்கும் யமனாவான் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஆசைகளை துறவாதவன், ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான வசதி இல்லாதவன் புளித்த நீருக்கும் உப்புக்கும் யமனாவான் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன புரிஞ்சுக்க முடியுதுங்க? இதுல ஒன்றும் இல்லை. எனக்கு இது சரியா வரலையே, இந்த கருத்து இதுக்கும் விளக்கமா இல்லையே, தெளிவில்லையே அப்படின்னு சொல்லி அப்படியே டிஃபால்ட் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட வாரத்துக்கு மேல வந்து ஒரு கருத்து கிளிக் ஆச்சு. உப்பு என்பது நன்றி, காடி புளித்த நீர் என்பது நீண்ட காலம். இப்போ அந்த குரலை அப்படி வச்சு இப்போ இந்த கருத்து வச்சு யோசிச்சு பாருங்க. இப்போ வசதி இருக்குது, ஆசைப்படுறோம், உடனே வாங்குறோம், அனுபவிக்கிறோம், பிரச்சனை இல்லை. வசதி இல்லை, சரி நமக்கெல்லாம் எட்டாதுப்பா, எதுக்கு தேவையில்லாம ஆசைப்பட்டுக்கிட்டு அப்படின்னா பிரச்சனை இல்லை. வசதியில் ஆனால் ஆசை மட்டும் இருக்குது, அனுபவிச்சாகணும்னு ஆசை மட்டும் இருக்குது. என்ன பண்ணுவான்? யார்ட்டாவது போய் அதை செய்து கொடுக்க சொல்லுவான், இல்லை பணம் கொடு நான் செஞ்சு எனக்கு வேணும் வாங்கிக்கிறேன்பா. இப்படி உறவு நட்பு கிட்ட போய் அப்பப்போ எனக்கு இது வேணும் அது வேணும், பணம் பத்திர கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா எத்தனை நாள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல என்ன வந்தாலே அப்படின்னு இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அப்போ என்ன சொல்லுவான்? வச்சுக்கிட்டே இல்லைன்றான் பார். அப்போ இத்தனை நாள் கொடுத்ததுக்கான நன்றி பாராட்டுறதுக்கு பதிலாக இன்றைக்கு இல்லைன்னு சொன்ன உடனேயே நாசமா போன வச்சுக்கிட்டே இல்லைன்றான் பார் அப்படின்னு திட்டினா வச்சுங்களேன். இப்ப என்னாச்சு? நன்றிக்கும் யமனானா இது வரைக்கும் இருந்த உறவு கெட்டு போகுது. நீண்ட நாள் உறவு நட்புக்கும் யமனாகிறான். அப்போ துப்புரவிலான், ஆசைகளை துறக்காதவன், நிறைவு சேர்க்க வசதி இல்லாதவன், நீண்ட கால உறவுக்கும் நட்புக்கும் அவர் செய்த நன்மைக்கு நன்றி பாட்டுவதற்கு பதிலாக நன்றி கொன்றவனாகிறான், நீண்ட கால உறவு நட்பை இழந்தவனாகிறான். இது பொருத்தமா இருக்கா? சூப்பர் ஐயா.
இதுதான். அப்ப இது யார் சொல்லி கொடுக்குறாங்க? வள்ளுவரும் சொல்லுவார், இதை தாப்ப நான் எழுதினேன் பாரு. அதே மாதிரி ராமாயணம், பகவத்கீதை, இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் எழுதுற போது இந்த விளக்கங்கள் தெளிவாக ஆணித்தரமாக இருக்கும். மற்ற விளக்கங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு ஆணித்தரமா நிக்க முடியாது. நீங்க ஒரு மாற்று கேள்வி கேட்டீங்கன்னா திணறுவாங்க, மழுப்புவாங்க. ஆனா வேத்திரயத்தை மையமாக கொண்ட கருத்துக்கள் இதுல திணறலும் கிடையாது, தவிப்பும் கிடையாது. தெளிவா துல்லியமான விளக்கமாக இருக்கும். சோ ஒரே ஒரு கடைசி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, ரொம்ப சாரி. இல்ல அப்புறம் அடுத்த வாரம் கேட்கிறோம். சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை, சொல்லுங்க. இல்லைங்க, அதாவது இப்ப நம்மளுடைய கோல் என்னன்னா, வினை பதிவு தீருதா தீரலையா இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அந்த ஒழுக்க நெறியில நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திட்டு போகணும். எதையும் மகரிஷி சொன்ன கருத்துக்களை மட்டும் உள்வாங்கி இன்ப துன்பம் எல்லாத்தையும் சமமா நோக்கி ஒரு நல்ல ஒரு தெளிந்த அறிவோட வாழ்க்கையை வாழ்ந்தா போதும். அவ்வளவுதான். அதாவது வந்த பிறவி பயணம் வினை தீர்க்கிறதோ அதை பத்தி கரெக்ட், கடமை செய்யணும். புதிய பாவத்தை செய்யாமல் இருப்பது ரெண்டே தான். அதான் கர்ம யோகம் நம்மளுடைய சமுதாயத்துக்கு நோய் நோன்றல், ஒரு கன்சர்ன். ஓகே, சோ நம்ம பிறவி பாவப்பதிவு நீக்கம் இதை பத்தி கவலைப்படைய அது அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. இப்ப நம்ம சரியா இருக்கிறோமோ அதோட பார்த்துட்டு போயிட்டு வந்தா போதும். அதுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய மகான்கள் இருக்காங்க, அவங்கள நம்ம வழியில. அவ்வளவுதான். அதுக்கு மகரிஷி எல்லாரும் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துட்டாரு சாரமா. சோ நம்ம டைரக்டா மகரிஷியை மட்டும் கனெக்ட் பண்ணோம்னா போதும், எல்லாருமே நமக்கு துணையாயிடும். மகரிஷி பிடிச்சா எல்லாரையும் பிடிச்ச மாதிரிமா. நன்றிங்க, நன்றி, மிக்க நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு நேரம் நன்றிமா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நாங்கள் நிறைவு நன்றி ஐயா. இதுவரை நேரமும் இந்த ஆன்மா பாகம் 10 சிந்தனை உரையை மிக சிறப்பாக நமக்கு வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரதும் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு வளமுடன்.